ஸோ இங்கே வந்து யார் ரசிகர்கள்லாம் யாரும் இல்லை, வெறும் பத்திரிகையாளர்களாக நடத்தப்படும் சந்திப்பு. அண்ட் முதல் முறையாக பல மேடைகளில் நான் இசையமைப்பாளராக நடிகராக ஏறி இருந்தாலும் என்னுடைய தயாரிப்பாளராக எங்களுடைய முதல் மேடை இது. ஸோ தயாரிப்பாளராக நாங்கள் எடுத்திருக்கும் இந்த புதிய அவதாரத்திற்கு வருகை தந்து தொடர்ந்து எங்களை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ பத்திரிகையாளர்களுக்கு எப்பவுமே போரிங்காக ஒரு ஜென்ரலாக அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது ஒரு பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சோம். ஸோ இந்த படத்தை இங்கே தான் ஐடியேட் பண்ணோம், இந்த இடத்துல தான் இந்த படத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் ஷூட்டு. ஸோ அதே இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு தான் இந்த விழா. இந்த விழாவில் வந்து தொடர்ந்து எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கண்டென்ட்ஸ் ஒன்றொன்னா காமிச்சிடுறோம். அதுக்கப்புறம் இதை பற்றி எல்லாரும் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் ஹிப்ஹாப் தமிழாவின் வணக்கம். உங்களை வருகென வரவேற்கிறோம், நன்றி. அடுத்தது இந்த படத்தின் கதாபாத்திரங்கள், இந்த படத்தில் நடித்திருக்கும் நடிகர்கள் அனைவரும் நட்டி சார், குமரவேல் சார், சிங்கம்புலி அண்ணன், குமணன் சார், அனகா, ஷாரா, கல்யாண் மாஸ்டர், தலைவாசல் விஜய் சார், ஹரிசுத்தம் அண்ணா இருக்காங்க. ஸோ எஃப்ஜே, நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய டெக்னிக்கல் டீம், காஸ்ட், க்ரூ எல்லாரும் அந்த விழாவுக்காக வந்திருக்காங்க. ஸோ உங்கள் அனைவரையும் வருகென வரவேற்கிறோம். அண்ட் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் எங்களுடைய சீஃப் கெஸ்ட் வந்து சுந்தரண்ணா இன்னைக்கு எங்களுக்காக வந்திருக்காரு. ஸோ நன்றி அண்ணன். நீங்கள் துவங்கி வைத்த அந்த முதல் படி தான் வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு இசையமைப்பாளராக என் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை, ஒரு ஆதிங்கிற ஒரு பையன் கனவுகளோடு வந்த ஒரு பையன் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை, இன்னைக்கு நானும் ஜீவாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குன்னு ஒரு நண்பர் கூட்டத்தை சேர்ந்து ஒரு படம் தயாரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் கொடுத்த ஊக்கமும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும் தான். ஸோ நீங்கள் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக நீங்கள் வர்றது வந்து எங்களுக்கு மிகவும் பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. ரசிகர்களை 8ஆம் தேதி, அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி கோவையில் ஒரு கான்சர்ட் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வச்சு வேர்ல்ட் டூரில் சந்தித்தோம். அடுத்து சென்னையில் ரசிகர்களை படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் சந்திக்க இருக்கிறோம். அதனால் இந்த விழா வெறும் பத்திரிகையாளர்களை மட்டுமே மையப்படுத்தி உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட விழா. ஸோ அதனால் தாராளமாக யாரும் வரப்போகிறதில்ல. ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாருமே இந்த முன்னிருக்கைகளே எடுத்துக்கலாம், அங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை, தாராளமாக உட்காரலாம் ப்ளீஸ். நிறைய பேர் வந்து அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ், இது உங்களுக்கான சீட்ஸ் தான், நீங்கள் தான் இன்னைக்கு கெஸ்ட் எங்களுக்கு. ஸோ அதனால் தாராளமாக ப்ளீஸ் உட்காருங்க எல்லாரும். தேங்க்யூ. ஸோ முதல் இந்த படத்துடைய அடுத்ததான் நான் வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லரை ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெய்லரை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நிறுவனமாக ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எங்கள் பசங்களோட சேர்ந்து ஒரு முயற்சியாக தொடர்ந்து சினிமாவில் நாங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு நாங்களும் படங்கள் தயாரிக்கணும், கண்டென்ட் நாங்கள் பேசிக்காக கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் சொல்லணும்னு தோன்ற கருத்துக்களையும் சுதந்திர இசை பாடல்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து தொடர்ந்து இதை வந்து திரைப்படங்களில் சொல்கிறதுக்கு இன்றைக்கி இந்த தயாரிப்பாளருங்கிற ஒரு இந்த பொறுப்பு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு தயாரிப்பாளராக எங்களுக்கு சொல்லணுங்கிற கருத்துக்களை இனிமேல் திரைப்படங்கள் மூலமாகவே தைரியமாக சொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு முதல் நன்றி என் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும். அதையெல்லாம் தாண்டி என் மீது, அதாவது யாருமே வந்து ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது தம் திறமை மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை இன்னொருத்தர் நம்ம மேலே வைக்கும்போது அது பன்மடங்கு உயரும். அந்த வகையில் என் மீது முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திர இசை கலைஞனாக இருந்த ஹிப்ஹாப் தமிழா என்ற 2 சிறுவர்களை திரைத்துறைக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வந்து ஆரம்ப புள்ளி வைத்த எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்கள் இந்த முயற்சியிலையும் எனக்கு வந்து பெருசாக நாங்கள் வந்து ஒரு தனி கும்பல், நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக அப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு பெருசாக எங்களுக்கும் திரைத்துறைக்குமான கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மட்டும்தான் நிகழும் பொதுவாகவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதா சினிமாவில் டவுட் எதா ஒன்றுனா எங்களுக்கு தெரிந்த அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரே நபரும் வந்து அண்ணன் சுந்தர்சி தான். ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை, நாங்கள் எங்கள் மீதே நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு லான்ச் பண்ண போகிற இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற எங்களோட ப்ரொடக்ஷன் நிறுவனமாகட்டும் சரி, நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ அதனால் அண்ணன் ஓரிரு வார்த்தைகள் பேசி
ட்ரெய்லர் வெளியிடுன்னு சொல்லிட்டான். ட்ரெய்லரை எல்லாருக்கும் காமிச்சிடலாம். பொதுவாக மேடையே ஏறினதில்லை. இதான் முதல் சினிமா ஆம்பளை பட திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன். அதை 2வது சினிமா மேடை. அது எங்களுடைய படங்கிறது சந்தோஷம். ஸோ அண்ணன் வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ளே அந்த அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அதை லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் 2 பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்னைக்கு தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கை தூக்கி விடுற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் இல்லாமல் திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்போ ஆதியால நான் ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளோ அறிமுகங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் அந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலகிற்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கேன். ரொம்ப பேசுகிறேன் இவங்களை பற்றி. ஏன்னா அன்பேஷம் படத்தில் ஒரு டைலாக் வரும். மாதவன் கமல் சார்ட்ட சொல்லுவார், நீ அண்ணன் மாதிரியான்ட்டு. இதே முதல்ல சொல்லேன்னு கமல் சார் கேட்பாரு, இது என்ன லவ்வா அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்குங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சொல்லுவார். அதே மாதிரி தான் நாங்களோட பற்றி ரொம்ப உயர்வாக பேசலாம், இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி. அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும் ஆதியை ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அந்த அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம், மரியாதை என்னை ரொம்ப நெகிழ வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா. இந்த நிறுவனம் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கிற முருகனை நம்ம வேண்டி இந்த ட்ரெய்லரையும் ஹிப்ஹாப் ஆதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. ஸோ இந்த ட்ரெய்லர் இன்னைக்கு சாயந்தரம் தான் ரசிகர்களுக்கு வெளியிட போகிறோம் யூடியூப்பில். ஸோ இது உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் த ப்ரெஸ். ஸோ இதை யாரும் ரெக்கார்ட் பண்ண வேணான்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ட்ரெய்லர் பார்க்கலாம். வரக்கூடிய ட்ரெய்லர் அண்டு எங்கள் அண்ணனுக்கு மிகவும் நன்றி எங்களுக்காக வந்ததற்காக. ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்தின் நடித்த நடிகர்கள் அவங்கள முதல்ல ஒவ்வொருத்தராக மேடைக்கு அழைக்க போகிறோம். இந்த படத்தை உருவாக்கும் பொழுது இதோட முதன்மை கதாபாத்திரமாக வைத்து நான் எழுதியது நட்டி சாரை. ஸோ இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், கிட்டத்தட்ட படத்தை இழுத்துட்டு போகக்கூடிய, படத்தை மக்களுக்கு சொல்கிற கதாபாத்திரமாக நட்டி சாரோட கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. ஸோ ப்ளீஸ் வெல்கம் Nataraj sir, Natti alias Nataraj, the Kingmaker. எல்லாருக்கும் வணக்கம். நான் நட்டி நட்ராஜ். இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டயலாக் ஒன்று வரும்.
விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டியாலேஸ் நட்ராஜ். என்னை எல்லாரும் கிங் மேக்கர்னு கூடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவுடனே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசில் இப்படி ஒரு கதையை வந்து யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டன் பண்ணுற ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தர்சி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னையும் அப்படி தான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தவன் அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்பவுமே முனைப்பாக இருப்பாங்க. ரொம்ப 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 அனுபவமான ஒரு இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம். ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். சார் தேங்க்யூ சார். சார் இந்த படத்துலேருந்து ஏதோ ஒரு டைலாக் சும்மா ஒரு ட்ரெயிலர்லேயே வந்திருக்கு. நாட்டில் கம்மியாக இருக்கணும் கொடுப்பியா, ஜாஸ்தியாக இருக்கணும் கொடுப்பியான்னு. கம்மியாக இருக்கணும் தான் கொடுக்கணும். அப்போ யாரா நாட்டில் கம்மியாக இருக்காங்க? பணக்காரன் மட்டும் தானே, குறை இல்லாத ஒரு பணக்காரன். நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நட்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ ஃபார் தி பிரசன்ஸ். நன்றி சார், தேங்க்யூ. பேக்ரவுண்ட் மியூசிக் போட வேணாங்கிறாங்க. ஓகே ஓகே, கண்டென்ட் காப்பிரைட். ஓகே, டன் டன். ஓகே, ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இது பண்ணிங்க, போடாதீங்க. காப்பிரைட் இஷ்யூ வருமா? ஓகே, திங்க் மியூசிக்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க இதை காப்பிரைட்டை ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா நாங்கள் அதை போட்டுப்போம் ஆசையாக. ஓகே, ஏன்னா ப்ரெஸ் வந்து கோவப்படுறாங்க, அதனால யாராக இருக்கீங்களா திங்க் மியூசிக்லேருந்து? ஓகே டன். சரி, ஓகே டன். எனிவே ஓகே, இப்போ மியூசிக் கட் பண்ணிவிடுங்க. டன், தேங்க்யூ. ஸோ கம்ஃபர்டபுள், எல்லாம் கம்ஃபர்டபுள், ஆல் குட். ஓகே டன். ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து சென்ட்ரல் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல மேடை கலைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹிப்ஹாப் ஆதி, இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும், இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது only one thing came to my mind is a hard hitting film from a soft looking and soft spoken person. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சத்தியமா தெரியாது. ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு 3 days வந்து பண்ணிட்டு போனேன் அந்த படத்துல. A very hard hitting film, and the best part of Adi and his team is so humble, and இவர்கிட்ட இருக்கிற டீம் ஒட்டுமொத்த பசங்களுமே வந்து they are so nice, accommodative, and one thing ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, this guy Adi, he knows what he wants and he has the conviction. சரி, இது கிடைச்சது, இதுக்கு மேல நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட், அதுதான். ஸோ எலாபரேட்டா இந்த கதாபாத்திரத்தை சொல்லணும்னா, ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேபினட்ல இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ a very interesting character. And இங்க சிங்கம்புலி சார், குமரவேலு, நட்டி, அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர், ஹரிஷ், everyone, we have done a wonderful job, I think. And Sundar C sir, thank you very much to be in front of you. And I worked in a couple of films with you, and honestly I'm looking forward to this movie. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு வார்ம்த், everything is there in it. All the best for your production, Hip-Hop Tamila Entertainment. God bless you all. இது பிரஸுக்காக திங்க் மியூசிக்கோட வைஸ் பிரசிடென்ட் நம்மளுக்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன், இது மாதிரி மியூசிக் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா, ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டீங்கன்னு. ஓகே, போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் வராது, ஸோ மியூசிக் போட்டுக்கலாம். ஸோ ஓகே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும்?
ஓகே, டன் டன். ஓகே, உங்களோட கால் தான். உங்களுக்கு வேணாம்னா வேணாம். ஓகே டன், வேண்டாம். ஓகே டன். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் இயக்குனர் நடிகர் திரு ஆயிரம் பெருமாள் சார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். சார் இன்னும் கேரக்டர் விட்டு வெளில வரலன்னு நினைக்கிறேன். புலிப்பாண்டிகள். முதற்கண் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் 2-3 வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட் நைட் தான் வந்தேன். ஏந்து நடக்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு டயர்டாக இருந்தாலும் ஆதி படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன். அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்று கேட்டாங்க, ஏன்னா நான் புதுப்பேட்டை மாதிரி படத்திற்கு ஒரு படம் வரவே இல்லையேன்னு அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு, அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால், புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவிஜனித்தனமாகவும் இருப்பாரு, ரொம்ப அன்பாகவும் இருப்பாரு, கொஞ்சம் அரலூசாவும் இருப்பாரு. அதுதான் அந்த கேரக்டர், அதனாலதான் அந்த கெட்டப். இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னால கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்பவே நான் தீர்மானிச்சேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை. என்னால அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு படம் பார்த்திருக்கலாம். இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்துல யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்க நிச்சயமா உணர்வீங்க. ஆதியை பொறுத்தவரையில ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் மியூசிக் பண்ண படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணா, அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு, ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்குங்கிறத நான் பார்த்தேன். ஆதி, அந்த தம்பிகள் பட்டாளத்துல என்னையும் ஒரு அண்ணனா சேர்த்துக்கோ. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நடிகருக்கு வந்து கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல எனக்கு இது கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி, நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உணரும் முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவாரு. இப்ப சினிமால அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிருச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷன்ல நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும், சம்பளமாகட்டும், சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் வந்து கேட்பாரு, உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வேணுமா சார், ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்ல அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்து இங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசுல உங்களுக்கு. அது ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னா அது போய் பொறாமையா இருக்கு எனக்குலாம் சத்தியமா. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி,
குமரவேல், சிங்கம்புலி, இவர் எம்எல்ஏ கூட்டு பேரே மறந்து போச்சு. அவர் குமரவேலோட சாரோட பிரதர். அப்புறம் கல்யாண், விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது. ஹரீஷ் உத்தமன், நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணேன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்துல. அனக்கா மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே கடைசி உலக போருக்கு பின், கடைசி உலக போருக்கு முன்னு ஆதிக்கு பேசப்படுவார். சோ இனிமே ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்முலா ஃபிலிமுக்கு ஆதி போகவே கூடாது. அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அர்ஜுன், எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். உண்மையில எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு 4 கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும், ஆதி பத்தி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சுங்கிறப்போ எனக்குலாம் நெஞ்ச நிமித்தி பேச முடியும். ஏன்னா ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கணும் தவிர, பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது. அந்த விதத்துல இந்த படத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரும்பி நான் ஆதிக்கு ஒரு நன்றி சொல்றேன். விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். தேங்க்யூ. அடுத்ததாக அண்ணன் சிங்கம்புலி இயக்குனர் அவர்கள், நடிகர் அண்ணன் சிங்கம்புலி அவர்களை மேடை கலைக்கிறேன். அண்ணா வாங்கினே. இப்போ நடிகராக இயக்குனரானே தெரில, மகாராஜாவுக்கு அப்புறம் அண்ணன் என்ன சொல்லணுன்னே தெரில. ஸோ மகாராஜாவில் அண்ணன் நடித்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் காமெடின்னாங்க, இப்போ வில்லன் ஆகிட்டார். ஸோ இந்த படத்தில் அது டைரக்டர் எப்படி என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு தெரில. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன். ஒரு வார்த்தைகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திச்சத ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லா மேடையிலையும் பயமில்லாமல் பேசிடுவேன், நகைச்சுவையாக பேசிடுவேன். அந்த நீங்கள் கேட்குற 30 நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு. எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியலை. உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சுந்தர் சி சார். அதே மாதிரி தான் என்னை 97 என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக யாருமே என்னை சீந்தலை, யாருமே என்னை சேர்த்துக்கலை. 7 வருஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னை சேர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போன்னு சொல்ல, போய் படம் பண்ணுறான்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த படத்துல எல்லாம் என்னை வேண்டாம் அப்படிலாம் சொன்னதே இல்லை. நானே அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன். இந்த படத்தில் பற்றி பேசணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா, எங்கள் டைரக்டரோட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. என்கிட்ட கார் இல்லை. அண்ணே நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. என்னை கொண்டு வந்து 1:15 நைட்டு வீட்டில் கேகே நகரில் இறக்கி விட்டு போனார். நான் மறுநாள் கேட்டேன், என்ன எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு. என்ன உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னேன்னாரு. இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது, அண்ணே என்னோடய படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும்னு நான் எல்லா டைரக்டர்ட்டையும் சொன்னேன்னே, ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன்னே, எல்லாத்துலேயும் சொன்னேன். அவங்க டேட் இல்லைம்பாங்க, அந்த கேரக்டர் வேறு சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க. யாருமே உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே. அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறாரு, அவர் அந்த காசு கேட்குறாரு, இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே.
இன்னைக்கு நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேனே, நீங்கள் வரணும்னேன்னாரு. அதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது. நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேனே, நீங்கள் இல்லாமல் போக மாட்டேன் ஷூட்டிங்னாரு. எல்லா பேரும் ஷூட்டிங் வந்தோம்னா டைரக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம், அசோசியேட் சீன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரவனில் வந்து உங்களுக்கு ஓகே வேணே, காலையில் சாப்பாடு வந்துச்சா, ரூம் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருந்துச்சா, வேறு எதுவும் பிரச்சனையானே, எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில் நான் எல்லோரும் கூட ஈஸியாக பழகிடுவேன், பேசிடுவேன். நட்டி சார் உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நான் ஏதாவது சொன்னால் கோச்சுக்கிறீங்களாம்பார். அவர் ஐயா, நான் சொன்னேன் எங்களை விட அந்த ஆள் தான் நல்லவர், நாங்கள் தான் கிரிமினல், அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு ஓப்பனிங், ஹீரோ ஓப்பனிங் சாங் முடித்தோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு, அப்புறம் வில்லன் இன்ட்ரோடக்ஷனு, அவங்க கூட ஃபைட்டு, அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் அப்படி போய் இன்ட்ரோ பிளாக்கு, அதுக்கப்புறம் அவன் எங்கே போனால் இங்கே போனேன் ஈஸியாக 10 நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறதை விட்டு போட்டு கடைசி உலகப்போர் எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இருந்துச்சு இல்லை, தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுதா என்னன்னு தெரியல, நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாருன்னு தெரியல, கடைசி உலகப்போர் எதை நோக்கி என்ன ஏது, இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா, இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலம் இருக்கா, பெரிய இது ரீமேக்கா, ரெஃபரன்ஸுக்கு இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து எடுத்திருக்குமா, எதுவுமே இல்லாமல் நான் எடுக்கிறேன் பாரு, நீ பாரு அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கே தம்பிக்கு ஒரு சல்யூட் எடுத்துங்க. இது ஒரு என்னங்க, நீங்கள் ஒரு காசை சம்பாரிச்சோமா, ஒரு இடம் வாங்கி போட்டோமா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா, அங்கே ஃபாரின் போனோமா, அங்கே போனோமா, இங்கே போனோமான்னு சுற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்பாரித்த காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீமை வச்சு ஒரு ஆளை வச்சு கஞ்சி ஊற்றுறதே கஷ்டம். நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சு போகிறதுன்னு சும்மா சாதாரண காரியமா? அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும். கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விடவே விடாது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன், கான்செப்டில் நடிங்கன்னாரு, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம்னேன்னாரு, அண்ணனுக்கு நாமத்தை போடுங்கன்னாரு. நான் சொன்னேன் இப்போ தான் அரண்மனை 4ல் சுந்தர்சி சார் கூட நான் நாமம் போட்டு போலீஸாக நடித்தேன்னே, அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும், போடுங்க நாமத்தண்டாரு. அப்புறமேலு அந்த படத்தை கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு போலீஸாக நடிக்கிறேன்னு, இதுலேயும் அதே தானே, அப்படியே வைங்கன்னாரு. நீ அது சொன்னார்னா கரெக்டாக இருக்கும்னே, இப்போ சாம்பங்கண்ணே நல்லா இருக்கும்னே அப்படின்னாரு. அவங்களுக்கு ரிசம்பிளன்ஸு அது வேணும்னே வாங்கினே அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு டைலாக்கை சொல்லிவிட்டு இது ஓகேவே இல்லை, அது ரைட்னே அம்பார். படம் நடந்துக்கிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டையில். நான் குமரவேல் குமரன், கல்யாண் சார், நட்டி சார் எல்லாம் ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். 15 நாள் உச்ச வச்ச வெயில், தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு. தெரியுமா உங்களுக்கு? தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, உடம்பு சரியில்லை, காலையில் ஷூட்டிங்கிறாரு. நான்லாம் போய் கையால் பிடிச்சிட்டேன், தம்பி நீ வீட்டுக்கு போ, ஷூட்டிங்கை பிரேக் பண்ணு, உடம்பை பாரு. இல்லைண்ணே உங்கள் டேட்லாம் கிடைக்காதுண்ணே, காம்பினேஷன் நீ கூப்பிட நான் வரேன், யார் வரமாட்டான்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன், இந்த படத்தோட வேறு படம், இந்த படத்தில் போய் நம்ம கிளிக்க போகிறோம். நான் சொல்கிறேன் தம்பி உடம்பை பாரு, நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும், நீ தானே கேப்டனு. சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலாம்ட்டு ஊர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் டைரக்டரை நான் பார்க்கும்போது டைரக்டருக்கே நான் தான் சொன்னேன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை சார். என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது. அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும். இந்த தம்பி உங்களோட எஃபோர்ட்டு, உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இது ஒன்றும் இல்லை, நம்ம டைரக்டர் வந்துட்டார், அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்கள், நல்ல படமாக பண்ணுங்கள், நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள், உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும். ஓகே, கடைசி உலகப்போர் வெற்றியை நோக்கி இருக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஊடக நண்பர்கள் அனைவரும் ஒரு இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய சப்போர்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஹரிஷ் உத்தமன் அண்ணா
என்னோட ஏற்கனவே நட்பே துணை படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான ரோல். மலையில் உருண்டு புரண்டு விழுந்து, ஆனால் ஒரு தடவை கூட நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஹரிஷ் உத்தமன் அண்ணா இந்த படத்தில் மேஜர் பிரப்ஜோத் சிங்காக நடிச்சிருக்காரு. ஸோ அண்ணா ஓரிரு வார்த்தைகள். இங்கே வந்திருக்கிற இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், சீஃப் கெஸ்ட் சுந்தர் சார் அண்ட் இந்த படத்தில் டீமில் நடித்த ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HHT ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ், அதை பற்றி நான் சொல்லியிருந்தோம். பிகாஸ் ஹிப்ஹாப் தமிழா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் பண்ணுவார். ஜஸ்ட் நாட் ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது ஜல்லிக்கட்டு டைமில் ஆகட்டும், அவர் பண்ண படங்கள் ஆகட்டும், கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக கடைசி உலக போர், இது இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்தோம். நான் இன்னும் படம் பார்க்கல. பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பற்றி டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ இவர் ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சாரு, ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சாரு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணது, வாழ்த்துக்கள். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், இட்ஸ் அ ஹியூமங்கஸ் டாஸ்க். இது பாசிபிள், இட் இஸ் பிகாஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சிருக்கிற உங்களோட டீம் இல்லாத உங்களோட பிரதர்ஸ், உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னே தெரியல. பிகாஸ் மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ் இதில் தான் நிறைய நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரியல, நான் பயங்கர ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். நான் ஷூட் முடிஞ்சா உடனே டக்குன்னு நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். இல்லை ஒய்ஃப் கேரளாவில் இருந்தாங்க, நான் அங்கே ஓடி போயிடுவேன். பட் நீங்கள் வந்து அன்பிலீவபிள், எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் டெஃபினெட்லி இட் வில் கிவ் இட் பேக் டு யூ அண்ட் 1000 folds அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் அர்ஜுன் அண்ட் ஹிஸ் டீம், ஆர்ட் டைரக்ஷன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பிரப்ஜோத் சிங்குங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி பேசும்போது தனியொரும் இல்லை, என்ன சிங்கா பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஜெயம்ராஜா சார் கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் இந்த படத்தில் கடைசி உலக போரில் ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், ஹரிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு. தனியொருவன் சிங்குக்கும் இந்த பிரப்ஜோத் சிங்குக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ரெண்டுமே 2 different கேரக்டர்ஸ். இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர ஃபிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. உடுமலைப்பேட்டில் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும், ஆதி வந்து எல்லாமே பண்றாப்ல, யூனோ இஸ் ஆக்டிங், டிரெக்டிங், ப்ரொடியூஸ் பண்றாரு, எப்படி இது பண்றாருன்னு எனக்கு தெரியல. சிங்கம்புலி என்ன சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துருச்சு. அது வந்த டைம்ல அதை வச்சுட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. அது வந்து ஐ டோன்ட் நோ, அது எப்படி அதை டிசைட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ திங்க் அவ்வளவு தூரம் அவர் சினிமாவை நேசிக்கிறனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மூவ்மெண்ட் தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இவர் சொல்ற விஷயங்கள். ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். பிகாஸ் உங்களை எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. யூனோ யங்ஸ்டர்ஸ் வந்து they love you and they follow you. ஸோ இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு நல்ல மெசேஜை நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துலையும் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி an eye opener. இதில் ஒரு சூப்பர், ஒரு நல்ல ஹெவியான ஒரு கண்டென்ட் இருக்கு. அட் த சேம் டைம் இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ஹிப்ஹாப் தமிழாக்கும் ஜீவா, எனக்கு இதுவும் ஐ எம் அ வெரி பீப்புள் பர்சன். ஸோ ஜீவாவும் ஆதியும் சேர்ந்து அவங்களோட ஜேர்னி தொடங்கினது இன்னைக்கு இவங்க இங்கே வந்து நின்று இருக்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். என்ன மாதிரி ஐ எம் ஷூர் there must be n number of people they'll be inspired by you. Keep inspiring and lots of love to you and God bless you. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இதாக நான் வந்து ரொம்ப ரசித்து ஒரு ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கோ இல்லையோ, நட்டி சாருக்கும் கல்யாண் மாஸ்டருக்கும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் படத்தில். ஒரு இணை பிரியாத நண்பர்களாக 2 பேரும் நடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களோட கேரக்டரோட ஷேட்ஸும் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு படத்தில். நான் எழுதினப்போ ஒரு இருந்துச்சு, ஆனால் அதை அவங்க புல் ஆஃப் பண்ணி அவங்க 2 பேருக்குள்ளே ரிகர்ஸ் பண்ணி பேசி பார்த்து எல்லாம் பண்ணி அவங்க புல் ஆஃப் பண்ணது இன்னும் அதை ஸ்க்ரீனில் எலிவேட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் எஃபர்ட் மாஸ்டர். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கொரியோகிராஃபராக நீங்கள் மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்க. நடிகராக நீங்கள் இப்படி ஒரு விஷயம் புல் ஆஃப் பண்ணுவீங்கன்னு நான் நிஜமாவே எழுதுகிறப்ப எதிர்பார்க்கல மாஸ்டர். அசால்ட்டாக பிச்சு உதறிட்டீங்க. ஒரு டைரக்டராக எனக்கு இதில் மிகப்பெரிய சந்தோஷம். அதை நான் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், உங்களும் நட்டி சாரோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அடுத்ததாக கல்யாண் மாஸ்டரை மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பல வருஷம் கழிச்சு நான் நடிச்சு, ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி நடிச்சது. ஸோ இந்த கேரக்டரை அவர் ஹிப்ஹாப் ஆதி சொல்லும்போது முதல்ல கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு, எப்படி பண்ணுறது, இது பண்ணலாமா என்ன ஏதுன்னு. அப்புறம் அவர் வாசு சார் தான் சொன்னார், மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. எனக்கும் அவருக்கும் பழக்கமே கிடையாது, நான் ஒர்க் பண்ணவே இல்லை அவரோட. ஸோ கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம், ஒர்க் பண்ணோம். இவ்வளோ ஈஸோட இவ்வளோ யங் ஏஜில், அதுவும் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் வேறு, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ அழகாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணி அழகாக கைட் பண்ணி, ஒரு இடத்துலையும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கல, எங்கேயுமே யாருமே முகம் சுடிச்சு பார்க்கல. அவர் கூட இருந்த டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவர் கூட இருந்த கேமராமேன் அர்ஜுன் அவரோட டீம் ஆகட்டும், மொத்த டீமுமே அவர் அப்படியே ஸ்மூத் சைலிங் தான். எங்கேயுமே நான் எந்த ஹிக்கப்ஸும் பார்க்கல. ஒருவேளை ஏதாவது பின்னாடி நினைச்சா வெளில எதுவும் காமிச்சிக்கலையா அதுவும் தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப அழகா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து பெரிய பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங். அது இல்லாமல் முதல்ல எனக்கு கேரக்டர் சொன்னது வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு உங்க காம்பினேஷன், உங்களுக்கு நட்டி சாரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு, இன்னும் டெவலப் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ற ஒரு பெரிய திருப்தி எனக்கு. அது இல்லாமல் இந்த ஹோல் டீமுமே இவ்வளோ டேலண்டடா, அதுவும் ஓன் ப்ரொடக்ஷன் வேற, இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்றது பெரிய பெரிய விஷயம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் உங்களுக்கும் ஜீவாக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி மாஸ்டர். தேங்க்ஸ் லாட். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டரில் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து குமரவேல் சார் நடிச்சிருக்காரு. ஒரு அந்த கேரக்டருக்கான டெஃபினிஷன் கொடுத்து டயலாக்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதோட மாடுலேஷனை மாற்றி அவர் ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ணது. அவர் ஒரு ரைட்டருங்கிற அவர் ஒரு ரைட்டர், அதனால வந்து அவருக்கு ஏகப்பட்ட நாடகங்கள் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனால அவர் அந்த டயலாக்ஸ் எடுத்து அவரோட டோனில் அதை மாற்றி அவர் பேசும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த இன்புட் சார். ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இது இவரோட எனக்கு 2வது இன்ட்ராக்ஷன், நட்பே துணை. அது உங்கள் படம் தான் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் இவர் கூட நடிக்கிறேன். நான் பார்த்த எல்லாரும் சொன்னது மாதிரி தான், நீங்கள் இசையமைப்பாளர், நடிகர் அவரை மட்டும் அறிமுகப்படுத்தலை, பண்பான இளைஞர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க.
அவரோட பண்பு என்னை ரொம்ப வியக்க வச்சுது. நான் டைரக்டர், ஆக்டர், கேமராமேன் எல்லாம் சீனியர் டெக்னீஷியன்ஸ், அவ்வளோ பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எல்லாருமே இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. ஓ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா, நான் இப்படி, அதுக்கு ஒரு காட்சிக்கு முன்னாடி அந்த நேரத்தை எடுத்து அவங்க எல்லாரும் அதுக்குள்ளே வந்த பிறகு இவர் தனக்கு வேண்டியதை சொல்லி எடுத்துக்கிட்டார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அவ்வளோ பெரிய ஸ்கேல். ஏன்னா எல்லாருமே இமேஜின் பண்ணணும், அங்கே குண்டு வெடிக்குது, இங்கே புல்லட் வரப்போகுது, அதுக்கு நகரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்கணும். இதெல்லாம் எங்களையே அவர் செய்ய வச்சார், எங்களுக்குள்ளேயே பேசி. அந்த ஆளுமை நிறைய அனுபவம் உள்ள இயக்குநர்களுக்கு தான் வரும். அது அவருக்கு இயல்பாக இருக்கு. ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் யூ ஆதி அண்ட் ஜீவா. உங்களுடைய பயணம் மிகப்பெரிய பயணமாக இருக்க போகிறது. ஏன்னா சத்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாங்களே பார்த்தா எங்கேந்திரா ஓடி வரானுங்கன்னு பார்த்தா ஒரு கும்பல் ஓடி வந்துன்னு இருக்கும். அவன் இருட்டிலேருந்து லைட்டுக்கு வருவோம், நாங்கள் எங்கேருந்து அங்கே போனோம். அவங்க விளையாட்டுத்தனமாகவே அதை ஹேண்டில் பண்ணி முடித்தாங்க. அது நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஜீவா. தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. அடுத்ததாக குமரவேல் சாரோட அண்ணன் என்னோட சிவகுமார், இவரும் ஒரு நாடகம், ஒரு ஆர்ஜேவாக இருந்திருக்கிறார் ஆல் இந்தியா ரேடியோவில். சிவகுமார் சபதம் படத்தில் அவரை நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருந்தேன். இந்த படத்துலையும் ஒரு கொஞ்ச நேரமே வந்தாலும் ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு ரோல் அவருக்கு. ஸோ இளங்கோ குமணன் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இப்பா பாதி அவர்கள் நிறைய இளைஞர்களை திரைக்கு அறிமுகப்படுத்துவார் என்று. 20 வயது இளைஞர்களை மட்டுமல்ல, 60 வயதில் என்னையும் திரைக்கு அறிமுகப்படுத்தியவர் இப்பா பாதி தான். குமரவேல் பேசும்போது சொன்னார், ஒரு பண்பட்ட இளைஞரை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்கள் என்று. எனக்கு சினிமா தெரியாது. 21 செப்டம்பர் 30 சிவகுமாரின் சபதம் ரிலீஸ் ஆயிற்று. அந்த படத்தில் தான் நான் அறிமுகமானேன். அந்த படத்திலும் சரி, இந்த படப்பிடிப்பின் போதும் சரி, உடுமலைப்பேட்டையில் ஏற்கனவே ஒரு மலை மீது தான் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். அந்த மலையிலிருந்து அதையும் தாண்டி ஒரு மலையில் ஒரு காட்சி வைத்திருந்தார் ஒரு நாள் மாலை. நான் மிகவும் தயங்கினேன். என்னோட உடலில் பாதி இடம் எனக்கு பிளேட் தான் இருக்கின்றது. ஆனால் அவர் எப்படி அதை செய்தார் என்று தெரியவில்லை. 2 பேரை என்னுடன் வைத்து அங்கிளை பத்திரமாக மேலே கூட்டி சென்று பத்திரமாக கீழே கூட்டி வாருங்கள் என்று அவர் சொன்னார். அங்கு அந்த படப்பிடிப்பில் இருந்த ஒரு 100 பேருக்கு நடுவில் அவர் இதை கவனம் செலுத்தி பார்த்து கொண்டது ஒரு பண்பான இளைஞரின் பண்பது. சிவகுமாரின் சபதத்தில் ஒரு முழுநீள கதாபாத்திரத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார். அது என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை அல்ல, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. இந்த படத்தில் சிங்கம் புலி, முனிஷ்காந்த் போன்ற ஜாம்பவான்களுக்கு இடையில் என்னை நிறுத்தி என்னையும் நகைச்சுவையாக நடிக்க வைத்திருக்கின்றார். அதுவும் என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை அல்ல, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. நடிப்பு தாண்டி படிப்பு பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இளைஞர்கள் எல்லாம் உங்களை எப்போதும் பின்தொடர்வார்கள் என்று உத்தமன் கூட சொன்னார், ஹரிஷ் உத்தமன். இளைஞர்கள் மட்டுமல்ல, எங்களை போன்றவங்க உங்களை பின்தொடர்கின்றார்கள். கடந்த ஆண்டு அவர் PhD முடித்திருக்கின்றார், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கின்றார் படித்து. அதில் நான் அதிகமாக இன்ஸ்பயர் ஆகி நான் இப்பொழுது என்னுடைய 2ஆம் ஆண்டு PhD-யை படித்துக் கொண்டிருக்கின்றேன். நடிக்க மட்டுமல்ல, படிக்கவும் உங்களை பார்த்து பல பேர் பின்பற்ற தொடங்கியிருக்கின்றார்கள். உங்கள் பயணத்தை தொடருங்கள். உடன் நாங்கள் எப்போதும் இருக்கின்றோம், உங்களை ரசிக்க, பயணிக்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக என்னுடைய நண்பர், நாங்கள் 2 பேரும் யூடியூபர்ஸாக யூடியூப் ஆரம்பித்த காலத்திலே நாங்கள் ஒரு சேனல் இருப்போம். அப்புறம் விக்னேஷ்காந்த் அவங்க சேனல் ஒன்று இருக்கும். இன்னொரு பக்கம் டெம்பிள் மங்கீஸ்னு ஷாரா விஜயோட சேனல் இருக்கும். ஸோ அந்த டைம்லேருந்து இன்னி வரைக்கும் அவர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிருக்காரு. ஸோ என்னுடைய நண்பர். அண்டு எப்போவுமே எனக்கு ஏதாவது காம்ப்ளெக்ஸான கதாபாத்திரங்கள் எழுதுனா உடனே மைண்டுக்கு வருது ஷாரா தான். அண்டு சுந்தரனாக்கு ரொம்ப பிடிச்சி போய் மீசை முறுக்கு படத்தில் இவன் கேரக்டரை ஃபுல்லாக கூப்பிட்டு போவா தம்பி, இவன் சூப்பராக இருக்கான் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், சுந்தரனாக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷாரா அவர்களை மேடை கலைக்கிறேன். இது யாரு உருமுனது?
கடைசி உலக போர் ஆதி ப்ரோ இயக்கி நான் ஹீரோவாக நடிச்சிருக்க படம். அதாவது இந்த படத்துல ஹீரோ ரெவல்யூஷன் ஸ்டார் ரிஷிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது காரணம் 3 பேர். ஒன்று என்னை அறிமுகப்படுத்திய லோகேஷ் கனகராஜ், அப்புறம் உலகம் ஃபுல்லாக அறிய வச்ச ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ப்ரோ, இவனை நிறைய யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன சுந்தர் அண்ணா. இவங்க 3 பேர் இல்லாட்டி நான் இல்லை. இந்த படம் வந்து பொதுவாக ஏதாவது ஒரு ஷூட்டிங் போனால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஆதி ப்ரோவோட ஷூட்டிங் அப்படின்னா அந்த ஓன் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி. ஸோ நம்ம வந்து உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு கொட்டுங்க, அதில் நான் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ மஞ்சள் அதிகமாக இருக்கு வேணாம், மிளகையை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஸோ இது மாதிரி வந்து பயங்கரமா ஜாலியா காலையிலேயே வந்து சீன் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி அதை நடிச்சு, அது முக்கியமா நட்ராஜ் அண்ணா, கல்யாண் சார் இவங்களோடலாம் அது ஒரு கோரியோ மாதிரி அழகா பண்ணி அதை ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஒரு ஷாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏன்னா அத்தனை வாட்டி ப்ரோ இது வேணாம் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜாலியா ஒரு ஓன் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதாவது திடீர்னு கூப்பிடுவாரு, ப்ரோ ஃப்ரீயா இருக்கீங்களா, திடீர்னு ஒரு சீன் தொடச்சு வாங்க அப்படின்னா இந்த வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து அந்த சினிமாவெல்லாம் தாண்டி, ஏன்னா நாங்க ஒரு அதாவது அவர் யூடியூப்ல அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டதுல இருந்து அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்துல நான் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமா இந்த கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நானே பேசிக்கா ஒரு மென்டலு, இந்த கேரக்டர் வந்து அதோட ஒரு பெரிய மென்டலு. ஸோ அதனால வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி இந்த படத்துல பண்ணது. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சித்தர் ஜீவா. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆசையே இல்லாம ஒருத்தன் இருப்பானா அப்படின்னா வந்து அது சித்தர் ஜீவாவை தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டா மாறி நிற்கிறாரு, இசையமைப்பாளர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டரா மாறி நிற்கிறாரு. அது வாய்ப்பே இல்லை. இது மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து அதுக்குன்னே படிச்சு அதுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி ப்ரோ சூப்பர் ப்ரோ தேங்க்யூ. இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆதி பிரதரை வந்து அடுத்து ஒரு பெரிய டைரக்டரை கொண்டு போகும், ஒரு பெரிய தயாரிப்பாளரை கொண்டு போகும். அந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்ல நானும் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. என்ன ப்ரோ கேப்ல விட்டு போடல ப்ரோ, சீரியஸாவே ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இல்ல இது குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படம். குடும்பம் குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா ஹிப்ஹாப் தமிழ படம்னு, ஸோ அனைவரும் பார்க்கக்கூடிய படம். தேங்க்யூ சாரா ப்ரோ, தேங்க்யூ. அவருக்கும் எனக்கு நான் பாட்டு போடுறப்ப என்னை ஓட்டுவாங்க, அவரும் விஜயும் சேர்ந்து வீடியோ போட்டு ஓட்டுவாங்க. அப்படிதான் பழக்கமாச்சு. ஸோ அன்றையிலேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ வருடங்கள் சினிமாவை கடந்து ஒரு நட்பு இன்னைக்கும் இருக்கு. ஸோ அதனால தேங்க்யூ ஷாரா ப்ரோ. எதுனாலும் டக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஃபோன் அடிச்சு, இப்போ அவர்கிட்ட டேட் இதெல்லாம் எதுவுமே நான் வந்து இப்போ இது பண்ணதே இல்லை. ஷாரா இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி காலையில் கூப்பிட்டு ப்ரோ வந்து தான் ஆகணும் அப்படின்னா எப்படியாவது எனக்காக நேரம் ஒதுக்கி வருவார். ஸோ தேங்க்யூ ஷாரா ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் இது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டேன். இந்த படத்தின் நாயகி அனகா, இவங்க வந்து ஆல்ரெடி என் கூட நட்பே துணை படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் ஈஸியாக நாங்கள் வந்து அனகா வந்து ரொம்ப ஒரு ஆல்ரெடி எல்லாரும் எங்கள் கூட கம்ஃபர்டபுளாக, எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிந்த, எங்கள் கேங்கே தெரிந்த ஒன் ஆஃப் த மெம்பர் மாதிரி தான் அவங்களும். ஸோ அதனால இந்த படம் இது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக புல் ஆஃப் பண்ணுற படம் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேரக்டர் இது பண்ணோன்னு அனகா கிட்ட சொன்னேன். ஸோ அவங்க மலையாளத்தில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. உடனே வந்து அவங்க இது நடித்தாங்க. தேங்க்யூ அனகா, தேங்க்யூ. ஓரிரு வார்த்தைகள். வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஆதி ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த ஆதி கூட என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ இதோட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது லைக் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. பட் நான் யோசிச்சேன் இதை எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க, பிகாஸ் இட் லுக்
very huge. But he had so much of conviction, and I think to attempt something like this at this stage in his career and with very limited resources, I think that it itself takes a lot of courage. um, so yeah, so I'm very proud of the team. And as the shoot progressed, the way he was handling the whole team, it was a huge, there was a lot of actors, it was a big team, you know. So from the discussions to this very moment, the way he was handling things, that was, he was handling everything so gracefully. So I think that was very inspiring to me. And coming to my character again, thank you, because நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் பிலீவிங் தட் ஐ கேன் புல் ஆஃப் சம்திங் லைக் திஸ். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான ஒரு ரோல் ஃபிலிமில். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஆக்சுவலி பார்த்தா ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதில் நிறையா டிஃபிகல்ட் ரிஸ்கி சேலஞ்சிங் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் எந்த ஒர்க் ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு ஃபிலிம் தான் கடைசி உலக போர். ஐ திங்க் ஃபார் தேட் த கிரெடிட் கோஸ் டு த டீம். It was such an energetic team, and I felt there was a lot of warmth and lot of unity among the team. So everything felt very effortless. And thanks to all my co-actors. எனக்கு மெயின் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து நட்டி சார் கூட நாசி சார் கூட தான் இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. All of you were very, very supportive and very, very sweet. And our production team, Hari Anna, Vasu Anna, and our direction team, Hudson, our DOP, Arjun, and all the ADs, and everyone, Jeeva, everyone was very, very sweet. So thank you to all of you. And talking about the film, I think இது ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிலிம். அண்ட் அதே சமயம் இட்ஸ் வெரி வெரி என்டர்டெய்னிங். அண்ட் ஐ திங்க் இட் ஹஸ் ஆல் தி இன்க்ரீடியன்ஸ். லவ் இருக்கு, தெர் இஸ் ஆக்ஷன், தெர் இஸ் ரொமான்ஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் ஆல்சோ அட்ரஸஸ் லாட் ஆஃப் சொசைட்டல் இஷ்யூஸ், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இந்த ஃபிலிமில் இருக்கு. ஸோ as Harish Uthaman sir told, I have always felt in whatever work they do, there is a good intention and there is a lot of conviction. So I truly hope and pray that this film becomes a huge success. Thank you everyone. Thank you so much. தேங்க்யூ அனகா, தேங்க்ஸ் அலாட். அடுத்தது இந்த படத்தில் அவங்க 3 பேரையும் ஒன்றா மேடைக்கு கூப்பிட்டுறேன். ஒருத்தர் இதில் அறிமுக நடிகர். பொதுவாக எல்லா படத்துலையும் யாராவது அறிமுகப்படுத்துவோம். இந்த படத்தில் நிறைய ஜாம்பவான்கள் நடித்திருக்கிறார்கள். ஸோ அறிமுகமாக ஒருத்தர் வந்து எப்படி கண்டுபிடிச்சோன்னா, ஒரு நாள் ஷூட்டிங்க்கு அந்த கேரக்டரை எழுதிட்டோம். அந்த கேரக்டர் பின்னாடி ஷூட் இருந்துச்சு. அந்த கேரக்டரை ஆடிஷன் வச்சுருக்கோம், ஸ்கவுட் பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ அப்படி இருந்த நிலைமையில அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு, இன்னும் அந்த முதல் நாள் ஷூட்டிங் காலையில் கூட எல்லா கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறோம். இந்த கேரக்டர் பிடிக்கணும், நெக்ஸ்ட் மந்த் இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பிடிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அந்த ஒரு 50-60 பேர் இருந்த இதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க நெடுக்க நடந்து போய்கிட்டே இருந்தார். அவரை பார்த்த உடனே ஒரு 2 செகண்ட் பார்த்தோன்னே அந்த ஹட்சன், என்னோட அவர்தான் கோ டைரக்டர். ஸோ ஹட்சன் கிட்ட, ஹட்சன் இங்கே பாருங்க, இந்த கேரக்டர் தானே அந்த கேரக்டர் அப்படின்னு. ஆமாம் ப்ரோ அப்படின்னாரு. உடனே அவரை வந்து தூக்குங்கடா செல்லத்தன்னு சொல்லி தூக்கி ஒரு படத்துல பயங்கரமான ஒரு கோரான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டென்ஸான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், இனிமே ஒரு முக்கியமான ஆர்டிஸ்டா வலம் வருவார்னு நினைக்கிறேன். வாங்க விஜயன் ப்ளீஸ்.
எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம் மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும். எனக்கு இந்த பெரிய இப்போ சார் சுந்தர் சி சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு பெரிய ஆலமரமாகி நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு. அதில் எனக்கு பெருமையாக இருக்கு. இந்த இந்த வாய்ப்பு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸுக்கு கூட நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த இதை மறக்கவே மாட்டேன் சார். இதில் நான் வந்து பிரியங்கா பெரேரா அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஓரளவான ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலும் சார் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டு வரதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷூட்டில் நின்று ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போயிருந்தேன். போயிட்டு சரி சாரை அப்போ தான் முதல்ல பார்க்குறேன். பார்க்கும்போது சரி ஏதாவது ஒரு சின்ன ரோல் நமக்கு கிடைச்சாதா, சார் நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே நிற்கிறேன். திடீர்னு என்ன பார்க்குறாரு. அவ பார்த்தோன்னே டக்குனி ஆனால் இங்கே வாங்க அப்படி ஒன்று சார் இங்கே வாங்க ஒன்று நான் இப்படி பார்க்குறேன். பின்னாடி யாராவது இருக்காங்களா? ஒருத்தரே இல்லை. நீங்கள் தான் இங்கே வாங்க அப்படி அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் பண்ணோடனே சரி ஓகே இவர் அவன் படத்துக்கு புக்கிங் பண்ணிடு அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் நானும் ஃபஸ்ட்டு படம் நம்ம கொஞ்சம் பயமாகவே இருக்கும். என்ன நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், மானிட்டர் வேறு போய் பார்க்க மாட்டேன், அப்படி பேசாமல் இருப்பேன். எப்படி பண்ணியிருக்கோமோ, நல்லா வந்திருக்கோ வரலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். வருவார் வந்து விஜயன் சூப்பராக இருக்கு விஜயன் பக்காவாக பண்ணிருக்கீங்க. அவருக்கு என்ன நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் அரசல் வருஷம் எப்படி பண்ணியிருக்கோம் தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் சரி பரவாயில்ல சார் நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. நமக்கு கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. பூஸ்ட் ஆகி நம்ம அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஏதாவது ஃபஸ்ட்டு தடவை பேசுகிறேன், ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. சரி சார், சூப்பராக பேசிட்டீங்க, கலக்கிட்டீங்க. ஒரு ஆள் தான் பார்க்க முறைங்கிற முரட்டு இதாக இருப்பார். குழந்தை ஒரு ஆக்சுவலாக கண்டிப்பாக ஒரு பெரிய ரவுண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக பயங்கரமாக ஒரு தலையில் கட்டையெல்லாம் உடைக்கிற ஒரு ஸ்டன் சீன் இருந்துச்சு. பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து நான் வந்து சொல்கிறேன், சீட் பண்ணி எடுத்துப்பேன் சார், நானே பண்ணுவேன் சார்ன்னு சொல்லி நின்று கட்டையில் அடி வாங்கி. ஸோ வந்து பயங்கர ஒரு டெடிகேஷன். ஸோ எனக்கு வந்து நாங்கள் முதல்ல வாய்ப்பு தேடி சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த டைமில் ஒவ்வொரு ஸ்டேஜாக ஏறி இது பண்ணுறப்ப அப்போ ஒரு பசி ஒன்று இருக்கும். அதை வந்து விஜயன் கண்ணில் நான் அந்த டைமில் பார்த்தேன். அப்படியே வந்து எப்படியாவது நான் வந்து நிற்பேன், எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வெறியை வந்து பார்த்தேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து விஜயனை வந்து நான் இந்த ரோலில் காஸ்ட் பண்ணுது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இதுக்கு போவீங்க விஜயன். ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். ஏன்னா நீங்கள் இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக இந்த குட்டி பையனை வந்து நான் வந்து பீட் பாக்ஸராக என்னோட மேடைகளில் வந்து எனக்கு குட்டி அப்போ வந்து அவன் 12th படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பையனாக இருந்தப்போ அவனை நான் என்னுடைய அஃபீஷியல் பீட் பாக்ஸை நான் அங்கே கூப்பிட்டு போவேன். அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக பயங்கர டேலண்டடான ஃபெலோ, பயங்கர மல்டி டேலண்டடு பீட் பாக்ஸர். வருவான், பீட் பாக்ஸ் பண்ணுவான். திடீர்னு அண்ணா நான் ரேப்பர் ஐட்டம்மா. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அண்ணா நான் ஆக்ட் பண்ண போகிறேன்னா விளாட்டா ஏதோ சரி சூப்பராக பண்ணுறாம திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அரண்மனை செட்டுக்கு போகிறேன், அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அண்ணா இவன் எங்க பிடிச்சிங்க அப்படின்னா தம்பி அப்படின்னாரு. அங்கே பார்த்தா திடீர்னு ஆக்டர் ஆகிட்டான். சுழல் வெப் சீரிஸில் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி வந்து குட்டி தம்பியா பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரோல்ஸ்ல நிறைய தெரிய வந்துகிட்டு இருக்கான் வெளில. இந்த படத்துலயும் ஒரு அழகான ஆழமான ரோல் பண்ணியிருக்கான். வாடா தம்பி. எஃப்ஜே அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச. இங்கிருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வைத்திட ஓடாதே, உன்னுடனே நீயும் போட்டி போடு, உன்னை மிஞ்ச யாருமே கிடையாது என்று அந்த முதல் உரையாடலுடன் தூங்குவதில் சந்தோஷம் கொள்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி வந்துச்சுன்னா, சுழல் முடிச்சாச்சு. சுழல் ரிலீஸ் டைமில்
திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஆதி நான் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. டெக்ஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன் 4 எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஷூட்டில் தான் இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பராக போயிட்டு இருக்கு. நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உனக்கு வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லிட்டு பார்க்குறேன், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்க்குறேன் ஃபுல்லாக ஒரு 2 பேஜுக்கு வந்துட்டு மெசேஜ் எழுதி போட்டிருக்காரு. போட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு, இதே அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சூப்பர், நான் ஷோர் நான் பண்றேனா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே விட்டாச்சு. ஒரு மாசம் கழிச்சு திருப்பி ஒரு டெக்ஸ்ட் வருது, என்னடா பண்ணிட்டு இருக்க எஃப்சி அப்படின்னு. நான் இந்த மாதிரி படம் ஒன்று போயிட்டு இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே படம் நடிக்க ரெடியா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா இப்பெல்லாம் கேட்குறீங்க, கூப்பிட்டா வந்துட போறேனா அப்படின்னு. சரி ஓகே, அப்ப நீ வந்து சாயங்காலம் ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணிடலாம், பேசிடலாம் அப்படின்னு சொன்னாரு. போய் பார்த்தோம், பார்க்கும்போது இதான் கதை, இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னார். நான் ஓகே, நான் சூப்பர், நான் பண்ணலாம் அப்படின்னு. நான் கூட ஒரு மாசம் டைம் எடுப்பாங்க போல ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 3 நாள்ல ஷூட் போயிடலாம்டா, ரெடியா இரு அப்படின்னாரு. அந்த இடத்துல ஆஃபீஸ் சரி ஓகே அப்படின்னு அங்க ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டா அது முடிச்ச ஒரு வாரத்துல வந்துட்டு சுந்தர்னா கிட்ட இருந்து அரண்மனை அதுவும் வருது. நான் மாட்டிக்கிட்டோம்டா, முடிஞ்சு ஏதோ ஒரு படம் தான் பண்ண போறோம் போல, 2மே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களே என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, டேட்ஸ் அவங்களே பார்த்து போட்டு ஏதோ பாவம் ஏதோ புண்ணியம் பண்ணி போட்டு விட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் முடித்தேன். அப்படியே முடிச்சுட்டு டு பி ஆனஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பீட் பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டரோட பீட் பாக்ஸ் பண்ணோம்னா அதுவும் அண்ணனோட தான் பண்ணேன். அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த எஃப்ஜே அப்படின்ற ஒரு பேரையே வந்துட்டு அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தாரு. ஃப்ரெட்ரிக் ஜான் அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு இல்லை நீ எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் பேரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேடையில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்னா ஃபர்ஸ்ட் டைம் மேடை ஏறி இந்த மாதிரி ஆக்டரா பேசுறேன், அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல்ண்ணா, ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. ரொம்ப நன்றிண்ணா. இந்த படத்தை பத்தி என்ன பேசணும்னு தெரியாது, நான் கதைலாம் சொல்ல வந்து பண்ணுன்னு சொன்னாங்க, அதை வந்து பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அண்ணன் தான். இது ஷாரா நான் சொன்ன மாதிரி அவரு ப்ரொடக்ஷன்ல டைரக்ஷன் கேட்டாரு, தம்பியும் ப்ரொடக்ஷன்ல அப்படியே ஆக்டரு, அந்த மாதிரி ஹீரோ தான் ஒன்று பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு. சரி வந்துட்டு நீ வந்த இடத்த மறக்க கூடாது, ஒரு பீட் பாக்ஸ். ஆமாண்ணா. Okay, everybody put your hands together, clap. பிரஸ் மீட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, டைரக்டா பீட் பாக்ஸ். டைரக்டா போயிடலாம். சரி ஓகே நான் பண்ண ஒரு நம்பிக்கை தானா. சரி ஓகே. வாழ்த்துக்கள் எஃப்ஜே, இன்னும் நிறைய உயரங்கள் தொட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இவர் என்னோட அன்பறிவு படத்தில் அறிமுகப்படுத்தினேன். இந்த படத்துக்கு ரொம்ப தேவை, அந்த படத்தில் சும்மா ஒரு ரொம்ப அவசியம் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோலு ட்ரெயின் பண்ணி பயங்கரமாக ஆக்சென்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவரை நடிக்க வச்சுருக்கோம். அண்ட் ஒரு முழுநீள கதாபாத்திரமாக வராரு. ஸோ ஷெங் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷெங். ஸோ பிஃபோர் டாக்கிங் அபவுட் கடைசி உலக போர், நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்லலான்ட்டு இருக்கேன். ஐ நோ ஆதியானா சின்ஸ் மை ஸ்கூல் அண்ட் இது வந்து ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி. அண்ட் எப்போவுமே மீட் பண்ணுறப்போ நான் ரிமைண்ட் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டே இருப்பேன். தி திங் வாஸ், அந்த ஒரு இவெண்ட்டில் அவங்க ஜட்ஜாக இருந்தாங்க. திஸ் இஸ் பிஃபோர் ஹி காட் இன் டு த ஃபேம் அண்ட் டைரக்ஷன், மியூசிக் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அன்னைக்கு டே ஒன்லேருந்து இப்போ இருக்கும், த பர்சன் இஸ் ஸோ ட்ரூ, ஸோ ஜென்யூன். ஐ ரியலி ஐம் ஸ்பீச்லெஸ். ஏன்னா அன்னைக்கு ஸ்டேஜில் ஒரு பீட் பாக்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு எல்லாருக்குமே சொல்லி தரலான்ட்டு பார்த்தாங்க. நான் வந்து பீட் பாக்ஸ் பண்ணாமல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். பட் எல்லாருமே சிரிச்சாங்க. டு பி ஆனஸ்ட், க்ளோஸ் டு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ். ஆனால் ஆதியானா மட்டும் மைக்கில் பேசி எனக்காக அப்போது பேசினாங்க.
ஸோ அன்னைக்குலேருந்து இங்கே இப்போ எந்த மேடையில் எந்த ஃபிலிமில் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய டெஸ்டினின்ட்டு நினைப்பேன். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் ஷெங் வந்து ஒரு அற்புதமான டான்சர். ஸோ நடிகராக இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நான் வந்து கல்லூரி மேடைகள்லையும் ஸ்கூல் ஸ்டேஜஸ்லையும் பார்த்து பிக் பண்ண டேலண்ட்ஸ். எஃப்ஜே ஆகட்டும், ஷெங் ஆகட்டும், அப்புறம் இன்னொரு பையன் குகன் வந்திருக்காரா? குகன் வாங்க ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். அலெக்சனா நீங்களும் வந்துடலாம். ஸோ அலெக்சனா வந்து என்னோட இறைவான்னு நான் ஒரு 12 வருஷம் கிட்டத்தட்ட என்னோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நான் அந்த டைமில் வந்து போட்டப்போ அவங்களோட அவர் வந்து ஒரு காலேஜில் வந்து அப்போ தான் வந்து எங்களுக்கு கேமராலாம் கொடுத்தாரு அவர். ஸோ அவர் இப்போ நிறைய அயன்மேன் வாய்ஸ்லாம் வரனாலண்ணா அயன்மேன் இல்லை யார் அஜய் தேவ்கன். ஸோ நிறைய டப்பிங் படங்கள்ல அவருடைய வாய்ஸை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப வருஷமாக அவர் தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து லியோவில் வந்துட்டார். ஸோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் குகன் என் தம்பி. ஸோ இப்போ நண்பன் ஒருவன் வந்த பிறகுல சூப்பராக இருந்துச்சு அந்த ரோல் நீ பண்ணது. அண்ட் இவங்களெல்லாம் வந்து ஸ்டேஜில் கண்டுபிடிச்சேன். பயங்கரமான பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுவேன். ஸோ ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். மியூசியம் இருக்கும் நட்பே துணை. இதுக்கப்புறம் திருப்பி 3வது படம் ஆதினாவோட. தேங்க்ஸ் லாட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ டைரக்ஷன் டீம், தேங்க்யூ கேமராமேன் டீம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அலெக்ஸ். நான் ஒரு டப்பிங் கலைஞராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். சினிமாலையும் கிடைச்ச வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி என்னால் முடிஞ்ச வரைக்கும் முன்னேறிட்டு இருக்கேன். முக்கியமாக முன்னேறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்ம முன்னாடி முன்னேறி போகிற ஒரு மனிதர் தான் அப்படின்ற மாதிரி. ஆதி என்னை விட வயசில் சின்னவராக இருக்கலாம், ஆனால் பண்புல ரொம்பவே பெரியவர். ஸோ அவரை பார்த்து இன்னும் நான் கற்றுக்கிறேன். ஐ எம் ஸோ ஹம்பிள் டு பி இன் திஸ் க்ரௌட். இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் நிற்கிறதே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆதி தான் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் இந்த படத்தில் ரமன் சிங் அப்படின்னு ஒரு சோல்ஜர் ரோல் பண்ணியிருக்கேன். என்னை ஒரு நாளுக்கு கூப்பிட்டாரு, ஆனால் ஒரு படம் முழுக்க என்னை எடுத்து ஒரு கதாபாத்திரமாக மாற்றி கொடுத்தது ஆதி தான். ஐ எம் ஸோ ஹம்பிளி ஹார்ட்ஃபெல்ட்லி தேங்க்ஃபுல். அண்ட் இப்படி ஒரு படம் அவுட்புட் வரும்னு நான் உண்மையாகவே எதிர்பார்க்கலைங்க. ஆதி நான் பார்த்து வியந்து போயிட்டேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் நம்ம இந்த பெரிய பிக் ஃபிலிம்ஸ் அண்ட் பெரிய ஃபிலிம்ஸ்ன்றதுக்கான எக்ஸ்பிரஷன் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட இருந்து எவ்வளவு நல்லா வர முடியும்ன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நான் ஆதியை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஆதி, தேங்க்ஸ் அலாட் ஃபார் த ஃபிலிம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ அலெக்ஸ்ண்ணா, தேங்க்யூ குகன். அண்ட் ராக்கெட்டும் வந்திருந்தான் காலையில். ஸோ அவர் ஒரு ஸ்டண்ட் கலைஞர், அவர் ரொம்ப வருஷமா தெரியும். ராக்கெட் ஒரு ஆய் சொல்லிடு, வரையா மேடிக்கு வந்துடுறியா, டக்குன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். வரணும் வா, படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கான் அவனும். ஸோ இதுக்கப்புறம் அண்ணனோட ஸ்பாட்லலாம் முதல்ல அவனை பார்த்தேன். ஸோ வச்சு நான் தெரியுதா, தளபதி தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டன்ட். ஸோ இப்போ ரோல் கொஞ்சமாக ஆக்டிங் ரொம்ப நல்லா நடிப்பான். ஆக்டிங் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆல் தி பெஸ்ட். ஆமாம், ஃபஸ்ட்டு மாஸ்டருக்கு நான் கூட அசிஸ்டண்ட்டாக போகும்போது அப்போ தான் சுந்தர்சியா நான் கூட நடிக்கணும். அந்த படம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த டீம் ஒரு அமைஞ்சுன்னு பார்த்தோன்னா அண்ணன் தான். ஸோ இந்த ஒரு மனசு இருக்குல்ல, அண்ணன் தம்பிக்குள்ளே எதிர்பார்க்காம சாப்பாடு போடுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு போடுற மாதிரி என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தங்க இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அண்ணன் செஞ்சுருக்காரு. ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ராக்கெட் உனக்கு எமோஷன் செட் ஆகல ராக்கெட். தேங்க்யூ ராக்கெட், தேங்க்யூ. ஸோ வந்து ஒரு ஸ்டண்ட் கலைஞர், அவர் ஒரு ஸ்டண்ட் மேன். ஸோ அப்படிதான் அவர் எனக்கு முதல்ல தெரியும். அப்படி பார்த்து ரொம்ப ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட், எல்லா படத்தப்பும் வந்து நிற்பாரு. ஸோ அதனால இந்த படத்தில் அவருக்கு ஒரு சின்ன ரோல். அவர் ரொம்ப டேலண்டட், மச் டிசர்விங். தொடர்ந்து இப்போ இதில் ராயன்ல பார்த்தேன் ஒரு ரோல், குட்டியாக ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு போனார். தொடர்ந்து நீங்கள் நிறைய இது பண்ணுவீங்க. இந்த படத்தில் ரொம்ப நான் சும்மா ஓகே இது ஒரு சின்ன கேரக்டர் தானேன்னு கொடுத்தேன், பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவரோட பொட்டன்ஷியலை ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன். ஆல் தி பெஸ்ட் ராக்கெட். ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டுட்டேன். அடுத்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் மீதி டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து அவங்களும் ஒரு வார்த்தைகள் பேசணும். அப்படிங்கிறது டெக்னிக்கலாக பேசினாலே ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ஒரு விஷயம் இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய டெக்னிக்கலாக பயங்கர வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு இதாக சொன்னால் சூப்பராக இருக்கும்.
அண்ட் ஒரு 20 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ராவா. நாசர் சார், முனிஷ்காந்த் அண்ணன், மகாநதி சங்கர் சார் 3 பேர்னாலையும் இந்த விழாவுக்கு வர முடியல, இந்த சந்திப்புக்கு வர முடியல. ஸோ அவங்க சார்பாகவும் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை அவங்க சொல்ல சொன்னாங்க. ஸோ அந்த வணக்கத்தை நானே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரே கேங், நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூஸ்னால வர முடியல. அவருடைய அப்பா நேற்று தவறிட்டாரு. அதனால அவர் அந்த இதில் இருக்கிறனால அவருடைய தந்தை நாட்மா சாந்தியடைய நான் இந்த மேடையில் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மகேஷ் மாஸ்டர், நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆக்ஷன் படம் புல் ஆஃப் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். கிட்டத்தட்ட ரொம்ப டஃப்பான ஸ்டண்ட் சீன்ஸ், ஏகப்பட்ட ஆக்ஷன் சீன். ஒரு செகண்ட்ல நட்டி சார்லாம் வந்து ஒரு நாள் எங்களை திட்டாரு, என்னப்பா பாம்பு அடிச்சிட்டு இருக்கீங்க வரப்போ போறப்பெல்லாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீப்ல எஸ்கேப் ஆகிற சீன்ல சும்மா ஜீப் அடியில் பாம்பு அடிச்சுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்துச்சு. எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே எக்ஸ்ட்ரானரி. அவர் வந்து பேசியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் டெக்னிக்கலா. பட் எனக்கு அவ்வளோ டெக்னிக்கலா அவருடைய சைட்ல இருந்து நான் பேசுறது என்னன்னா, எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்ஷன் படம், எக்ஸ்ட்ரானரியான ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அவர் இந்த படத்துக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது, நான் இவர் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைம்ல இருந்து எனக்கு இவர் தெரியும். இவர் என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ வந்து என்னுடைய படத்துடைய டிஓபி, இந்த படத்துடைய விஷுவல்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரெகுலராக எடுக்கிற படங்களை விட இது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அது ஏன்னு அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க அர்ஜுன். ஊடக நண்பர்கள், எங்களுடைய ஸ்டார்ஸ், சுந்தர் சார் வணக்கம். ஆக்சுவலாக நரேட் பண்ணாரு. நரேட் பண்ணோடனே நரேட் பண்ணும்போது விஷுவல்ஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். நட்டி சார் தெரியும். ரொம்ப கிராண்டியராக இருந்தது. இது எப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டார். உடனே சொன்னேன், சார் ப்ரோ இந்த மாதிரி கூக் அனமாஃபிக்கில் பண்ணலாம், இந்த மாதிரி 1.8x ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் ஒன்று வந்திருக்கு, லார்ஜ் ஃபார்மேட்டில் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் அனமாஃபிக் எல்லாம் பண்ணுறது தானே, நம்ம இதில் என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டார். அண்ட் அப்போ தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் சேர்ந்து. இது வந்து யூஸ்வலாக இப்போ ஸ்பெரிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கிறது மேலே கீழே கிராப் பண்ணுவோம் நம்ம தேட்டர் ரேஷியோக்காக. அனமாஃபிக் என்னன்னா சைடில் கிராப் பண்ணுவோம், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கிராப் பண்ணுவோம். இது கிராப் பண்ணாமல் அப்படி விடலாம். ஸோ இப்போ இருக்க தேட்டரில் ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் உங்களுக்கு மேலே கீழே தேட்டர்லேயே ஸ்கோப் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு நமக்கு டெக்னிக்கலாக காம்ப்ளிகேட்டாக இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஜென்ரலாக அனமாஃபிக்ல ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகம் ஸ்பெரிக்கலில் கம்பேர் பண்ணும்போது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 50 லென்ஸ் ஸ்பெரிக்கலில் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இது ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமாக இருக்கும், லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி. ஸோ இப்போ ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறோம்னா இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ஆர்டிஸ்ட் நிற்கணும். அதுக்கு எல்லாருமே நம்ம வந்து ஆர்டிஸ்ட் நிற்கணும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கு. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணணும், அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கணும், டெப்த் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். விஎஃப்எக்ஸ்க்கு அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆகும். இதெல்லாமே பண்ணணுன்றப்போ அதுக்கு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுக்கு பண்ணோம் நாங்கள். ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு இது பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஒரு புது விஷுவலாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஜென்ரலாக பார்க்குற படம் மாதிரி உங்களுக்கு இது ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் தேட்டர்லேயும் மேலே கீழே ஸ்கோப் வரும். ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஃபார்மேட் மாதிரி இருக்கும். அது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஆதி போல் எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்லை இந்த ஸ்பாட்லேயும் சரி. சில நேரங்களில் நிறைய ஹேண்டில் சார்ஜ் பண்ணுவோம். நட்டி சார் கூட சில நேரங்களில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். சூப்பர் அப்படின்னு வருவார் அப்படிமா. நான் நட்டி சார் அப்படிம்பாரு, சார் ஃபோக்கஸ் சார் அப்படிமா. அங்கேருந்து நட்டி சார் 7 3 4 அப்படின்ட்டு போவார். ஃபோக்கஸ் சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக போவார். நெக்ஸ்ட் டேக் ஓகே. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே நான் விட்டு கொடுத்தது இல்லை ப்ரோ, நானும் உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ட் தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ. இந்த படத்துக்காக அவர்கிட்ட நான் டிமாண்ட் பண்ணது ரொம்ப நிறைய எனக்கே தெரியும். ஏன்னா வந்து இது அல்ட்ரா வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட், தியேட்டர்ல இமர்சிவா இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுக்காக அல்ட்ரா வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட்ல ஷூட் பண்ணோம். அல்ட்ரா வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட்ல ஷூட் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா அது தியேட்டர்ல ஒரு உங்களுக்கு இமர்சிவா கொண்டு போனோம்னா எக்ஸ்ட்ரா ஃபீல்டு இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்ட் ஃபில் பண்ணோம். அங்க வந்து ஆக்டர்ஸ் இப்போ 2 பேர் சஜஷன் ஷாட்னா ஒரு இன்னும் ஒருத்தர் ஃபில் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி சில டெக்னிக்கல் இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு டஃபான ஒரு ஜாபை அர்ஜுனுக்கு ரொம்ப ஏர்லியா ஒரு கேரியர்ல கொடுத்தேன். பட் அதை அருமையா புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஷுவல்ஸ் கிராண்டாக தெரியறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். அண்ட் நட்டி சார் வந்து ஒரு லெஜெண்டரி கேமராமேன். ஸோ இந்த அனுபவம் வந்து எனக்கு பயங்கர எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. என்னன்னா நட்டி சாருக்கு ஃபோக்கஸ் பிடிக்கிறப்ப நட்டி சார் நிக்கிற இடத்துல இருந்து ஃபோக்கஸ் என்னன்னு அவரே சொல்லிடுவாரு. இங்க வந்து நிப்பாரு, அப்படியே ஃபோக்கஸ் புள்ளர்ட்ட வச்சுக்கோ 3 மார்க் பண்ணிக்கோ அப்படிம்பாரு. இந்த பக்கம் போய் நின்று வச்சுக்கோ கரெக்டா அப்படிம்பாரு. கரெக்ட் சார் அப்படிம்பாங்க. நான்லாம் பார்த்து மறந்துட்டேன், என்னடா ஒரு மெஷின் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு. அவர் சொல்லுவாரு, சார் அந்த கையில சார் கையிலே புல் பண்ணுவான் சார் ஃபோக்கஸ் அப்படிம்பாரு. ஸோ வந்துட்டு ஃபிலிம் கேமரா இதுல இருந்து இருக்காரு. பட் நட்டி சார் ஒரு நாள் கூட வந்து இங்க பாரு ஏன்னா நாங்க வந்து புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவரோட எக்ஸ்பர்டைஸ் மூலமா உள்ள வந்து எதையுமே எங்களை வந்து
இது பண்ணதே கிடையாது. பயங்கர அகாமடேட்டிவா நீங்க பண்ணுங்க சார், நான் வெயிட் பண்றேன் அப்படிம்பாரு. ஸோ ஒரு சின்ன பசங்க ஏதோ எஃபர்ட் போட்டு ஏதோ பண்றானுங்க அப்படிங்கிறப்போ ஒரு லெஜெண்டரி கேமராமேன், ஒரு யங் கேமராமேனுக்கு அவர் வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லாம பண்ணுப்பா சூப்பர் கலக்க அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு. தேங்க்யூ சார். அந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துல ஏகப்பட்ட செட் ஒர்க், வார் சீக்வன்ஸ், எங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ் இருந்துச்சோ அதை வச்சுதான் எங்களால புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. முழுக்க இன்னோசா பண்ண படம். அதாவது இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டே எல்லாமே எல்லா துறைகள் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே இதுல இருக்கிற டெக்னிக்கல் இதெல்லாம் இன்னோஸ் மியூசிக் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த படத்துல வந்து ஆர்ட் ரொம்ப ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிச்சு. விஎஃப்எக்ஸ்க்கு அண்ட் கேமராவோட அல்ட்ரா வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட்டுக்கு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய டஃப்பான ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் தேவைப்பட்டாரு. ஸோ அந்த வகையில் இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது எங்க எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நாகு சார். இவர் தான் ஏகப்பட்ட பாலிவுட்ல இருந்து தமிழ்ல ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ எங்க டீம்லேயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன் இவர் தான். சார் ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். சுந்தர் சார் வணக்கம். இபி வந்து வாசன் என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப நீண்ட நாள் நண்பர். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இப்போ பாதிக்கு படம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. பண்ணலாமே, இல்லை என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி வாங்க மீட் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார். அப்போ நான் உள்ளே போனேன்னா சரி இப்போ பாதி ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஏதோ ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நிலத்துல தான் போய் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். ஸ்டோரி நரேட் பண்ணாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, தலை சுற்றிடுச்சு. ஏன்னா இவர்கிட்ட இருந்து அப்படி ஒரு ஸ்டோரி நான் எதிர்பார்த்து போகல. சரி, அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு பிரம்மாண்டமாக நீங்கள் பார்த்த எல்லா விஷுவல்ஸுமே பிரம்மாண்டத்துக்கு காரணம் அவருக்குள்ள வந்து ஒரு ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்குது. ஒரு 4 எட்ஜு தெரிஞ்ச சினிமா பண்ணிடலான்றதுல ரொம்ப கிளியராக இருக்கார் அவர். ஃப்ரேம்குள்ளே பார்க்குற 4 எட்ஜ் தான் 4 எட்ஜ் சினிமா 4 எட்ஜுன்றதுல ரொம்ப, அதுக்கு வெளியில் என்ன இருக்குது வேணும் வேணான்றதுல ரொம்ப கிளியராக இருந்தார். அதே மாதிரி டெக்னிக்கலி ஒரு பெரிய ஸ்ட்ராங் டீம் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் புது அப்டேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர். அதனால நிறைய விஷயங்கள் பண்ணோம், சின்னதாக நிறைய பண்ணோம். பட் எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. நீங்கள் பார்க்குற இந்த பிரம்மாண்டம் வந்து நாங்கள் சொன்ன அந்த பட்ஜெட்டில் இப்படி பண்ணிக்கலான்ற அளவுக்கு வியக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் தான் அதை பண்ணோம். தேங்க்யூ ஆதி நம்பினதுக்கு. பட் என்னைக்குமே வந்து சார் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னே சொல்ல மாட்டார். அதே மாதிரி ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றதுல ரொம்ப கிளியர் கட்டாக, சார் எனக்கு இவ்வளோ போகுது சார், சரி இது இல்லையா சார், இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இமீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக வந்துடும் அவருக்கு. இது பண்ணிவிடுங்க சார், இது பண்ணி கொடுத்தா போதும், வீட்டில் பண்ணிக்கிறேன் இந்த கதையை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். நண்பர் ஜீவா இந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு விஷுவல்ஸில் பார்க்குற பிரம்மாண்டத்துக்கு மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. மிக்க நன்றி. அர்ஜுனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நாங்கள் வந்து கண்டினியூஸாக 10 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணவே கிடையாது. அதிகபட்சமாக 10 நாள் தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் திடீர்னு ஒரு 1 மந்த் கேப் இருக்கும், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணுவோம். திருப்பி ஒரு 10 நாள் கேப் இருக்கும், ஒரு 2 நாள் ஷூட் பண்ணுவோம். இப்படி தான் படம் ஃபுல்லாகவே 53 நாளில் முடித்தோம். டோட்டலி 53 டேஸ் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம், பேட்ச் ஒர்க்லாம் சேர்த்து. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அசம்பிள் ஆகி ஷூட் பண்ணும்போது அந்த டீமை வந்து அவர் ஃபஸ்ட் டைம் வந்து கேப் விட்டு பண்ணுற மாதிரி கண்டினியூவாக நடக்கிற மாதிரியே ஒரு ஃப்ரீ, அதாவது ஒரு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுருவார். இதுதான் சார் பண்ணுறோம், இதுதான் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம பிரேக் விட்டு பண்ணுறோன்ற ஃபீலே நமக்கு வராது. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கடைசி உலக போர் மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார் இந்த வார்த்தைக்கு. அண்ட் இந்த படம் வந்து ஷூட்டிங் டேஸ் மாதிரி ஷூட்டிங் ஷெடியூல் அவ்வளோ ஷெடியூல் இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த படத்தை எடுக்க முடியும். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு தான் இந்த படத்தை நாங்கள் புல் ஆஃப் பண்ணோங்கிறனால ஒவ்வொரு தடவையும் ஷூட் பண்ணுவோம், திரும்ப இது பண்ணுவோம், திரும்ப அந்த யூஸ் பண்ண ஆர்ட் ப்ராப்பர்ட்டிஸை கன்வெர்ட் பண்ணி அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நாங்களும் உட்காந்து வேலை செய்ய வேண்டிய ஒவ்வொரு சின்ன ஒரு குண்டூசியிலிருந்து எல்லாமே வந்து எடுத்து திரும்பவும் ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அதை வச்சு அடுத்த ஒரு செட் ரெடி பண்ணி அப்படி போட்ட பிரம்மாண்டமான இதுல ஒரு சூப்பர் மார்க்கெட் செட் இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் செட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வார் ஜோன் ஒரு செட் இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு அவ்வளோ பெரிய கேம்ப் ஒன்று இருக்கும், அவ்வளோ டென்ட்டுகள் போடப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான கேம்ப் இருக்கும். அண்ட் இது மாதிரி ஏகப்பட்ட செட்டு நிறைய இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே முடிப்போம், பிரேக் விட்டு திரும்ப எல்லாம் ரெடி பண்ணுவோம். இருக்கிற பொருள் எல்லாம் திரும்ப மாற்றி இருக்கிற ரிசோர்ஸஸை மாற்றி கொண்டு வந்து, ஏன்னா எனக்கு அடிக்கடி சுந்தரன் ஒன்று சொல்லுவார், தம்பி அந்த 4 கட்டம் இருக்கு பார்த்தியா, அது உள்ளதான், அதுதான் சினிமா அப்படின்பாரு. ஸோ அதுக்குள்ள எவ்வளோ பிரம்மாண்டம், அது மீசை முறுக்கலன்னு எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அந்த இது வந்து இந்த படத்தில் நான் முழுமையாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
ஸோ இருந்த ரிசோர்சஸ் அவ்வளோ பிரம்மாண்டமா அந்த 4 கட்டத்துக்குள்ள தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்படி திருப்பினா எதுவும் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோதான் ரிசோர்சஸ். ஸோ அந்த இருக்கிற காசை வச்சு இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு எங்க பசங்க என் மேல நம்பிக்கை வச்சு இருக்கிற எங்களோட டீம் அண்ட் இவங்க எல்லாரையும் வச்சு இப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு விஷனை நாங்க முடிவு பண்ணிட்டோம் இப்படி எடுக்கணும்னு. ஆனா அது எடுக்க சாத்தியமானது என்னுடைய டெக்னீஷியன்ஸ்னால தான். இப்போவே எங்களுடைய காஸ்டியூம் டிசைனர் வந்திருக்காரு அண்ட் எங்களோட போஸ்டர் டிசைனர் சிவகுமாரனா, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. சிவகுமாரனா வந்திருக்காரு. 2 பேரும் மேடைக்கு சும்மா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிவகுமாரனா வந்து என்னோட ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பமோட கவரை அவர் தான் வந்து என்னோட ஜேர்னி அவர் தான் டிசைனராக ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸோ நான் முதல் ப்ரொடக்ஷன் பண்றப்ப அவர் கம்ப்ளீட்டாக இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப அவர் கூட தான் பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட சின்ன பையனா இருப்பாரு, பட் இவர் என்னோட வயசுல பெரியவர். ஸோ தேங்க்யூ சிவகுமார்ண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் மற்றும் திரைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் இது. ஆதி வந்து 2010-11 காலகட்டத்தில் அப்போ வந்து அவர் வந்து ஒரு பிராண்ட் கிடையாது. ஸோ அவர் வந்து அப்போ வளர்ந்து வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்து வந்த காலகட்டம். அப்போ வந்து டிசைன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹிப்ஹாப் தமிழ்நாடு ஒரு ஆல்பம் வெளியிடணும்னு டிசைனுக்காக அப்ரோச் பண்ணாங்க. அன்னைக்கு அவர் எப்படி என்கிட்ட பேசினாரோ, அண்ணா இந்த மாதிரி டிசைன் வேணும்னு எப்படி அவர் எளிமையாக பேசினாரோ, இன்றைக்கே அவர் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாரு, ஒரு பிராண்ட் இமேஜ் ஆயிட்டாரு, இண்டஸ்ட்ரியில ஒரு இடம் பிடிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதே பழைய நான் அப்போ 2010 பார்த்த ஆதியாக தான் இன்னைக்கு இருக்காரு. அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே வந்து பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து எங்க ஜேர்னி வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பமுக்கு அப்புறம் நமக்கு டக்கர்னு ஒரு சிங்கிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் ஜேர்னி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் மூவி நாங்கள் இன்னும் பண்ணலை. ஸோ இந்த முறை கேட்கும்போது எனக்கு அந்த பழைய நினைவுகள் தான் வந்தது. அதே ஆதியாகவும் அதே ஜீவாகவும் அதே அந்த நட்பு அந்த மரியாதை அனைத்துமே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதனாலே வந்து உடனே ஒத்துக்கிட்டேன். ஆல்சோ இப்போ நான் மேடையில் ஒரு வார்த்தையை திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு தான் பண்ணணுன்றது. ஆரம்பத்திலிருந்து அவங்க பண்ணக்கூடிய அனைத்து படைப்புலையுமே அவங்க அவைலபிள் ரிசோர்ஸ் என்ன இருக்கோ அதிலிருந்து தான் அவங்க தொடக்கமே அந்த படைப்பை வந்து தொடங்கவே செய்வாங்க. அதிலிருந்து பயன்படுத்தி நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸாக இன்னைக்கு வளர்ந்து வந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டர் டிசைனில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த போஸ்டர் மேஜராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த படத்தில் நடித்தவங்க மேஜராக அதில் வந்து இருக்கணுன்ற ஒரு விருப்பப்பட்டார். ஸோ அதனால் வந்து அனைவருமே அந்த போஸ்டர் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ வாய்ப்பு கொடுக்கறது வந்து நிஜத்தில் மட்டும் இல்லை, அந்த போஸ்டர் வடிவத்தில் கூட அவங்க இருக்கணும்னு அதை வந்து மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்ற அளவுக்கு அவருக்கு வந்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. ஸோ அது வந்து அந்த பண்புக்கு வந்து நான் ஜீவாவுக்கும் ஆதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் நிறைய பண்ணணும்னு மாற்றுறேன். தேங்க்யூ சிவகுமார்ண்ணா. கீர்த்தி ஒரு வார்த்தை. ஆதி ப்ரோ கூட இது 2வது படம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்போல்லாம் டவுன் ஆகணும் அப்போ ஆதி ப்ரோவை தான் பார்த்தா நினச்சிப்பேன். ஏன்னா டைரக்ஷனாக வந்து நான் வந்து ஆக்டர் ஆதி கூட எப்படி இருக்கேன், டைரக்ஷன் ஆதி கூட வாய்ச்சப்போ கூட இப்போ தான் அதுதான் ஃபர்ஸ்ட் படம். அவ்வளோ எனர்ஜி நான் வந்து யார்கிட்டையுமே பார்த்ததில்ல, அது வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நானும் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கீர்த்தி, தேங்க்யூ. இது ஒரு கடினமான வேலைகள் நிறைய உங்களுக்கு கொடுத்தோம். தேங்க்யூ ஃபார் புல்லிங் இட் ஆஃப். தேங்க்யூ, நன்றி. நான் ரொம்ப நன்றி. எடிட்டர்னால வர முடியல, எடிட்டர் பிரதீப் அவர்கள் இந்த படத்துக்கு எடிட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து எடிட் பண்ணது வந்து ஹிப்ஹாப் தமிழ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. வருஷம் 6 கல்லூரி மாணவர்கள் வந்து ஹிப்ஹாப் தமிழில் இன்டர்ன்ஷிப் பண்ணி அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் நாங்கள் வேலைக்கு எடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து எங்கள் டீமில் நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி போன வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ண பையன் தான் இந்த படத்தோட நான் சொல்லண்ணா. இன்னும் அதான் நான் எதுவுமே சொல்லலைண்ணா, எல்லாரும் சொல்லியிருக்காங்கண்ணா. நான் வந்து சொல்றது இதுதான், என்கிட்ட என்ன இருக்கோ எங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்திருக்கேண்ணா. புரியலண்ணா? கண்டிப்பா நான் சொல்லிடுறேண்ணா. ஸோ அதான் அவ்வளோதான், முடிச்சாச்சு. அண்ட் இதை இது அப்படியே ஒரு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பதில் சொல்லும்பொழுது என் கூட வந்து என்னுடைய டீமும் கூட நின்றுட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு என்னுடைய டைரக்ஷன் டீம், என்னுடைய இது எல்லாரையுமே நான் கூப்பிட்டுறேன். ஸோ சொல்லி வந்தது தான் என்னோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் போன வருஷம் இப்போ இந்த வருஷம் காலேஜ் போயிட்டான். 12th படிக்கிற பையன் 12th லீவில் இன்டர்ன்ஷிப் பண்ணான். ஸோ அந்த பையன் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தான், நீங்கள் பார்த்த ட்ரெய்லரை. ஸோ அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கான சீட் ஹிப்ஹாப் தமிழ் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும். அண்ட் ஹிப்ஹாப் தமிழ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணி
எங்களில் சேர்ந்த 2 டைரக்ஷன் டீமில் 2 பேர் இருக்காங்க, எங்கள் மார்க்கெட்டிங் டீமில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமே இன்னைக்கு சேர்ந்துருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், டைரக்ஷன் டீம் ஆகட்டும், எல்லாருமே ஒரே டீம் தான். ஸோ வந்து இது மார்க்கெட்டிங், டிஜிட்டல் எல்லாமே ஒரே டீம் தான். ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். அண்ணன் கேட்பார் எப்படி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு. என் ஃபேமிலியே இதில் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட்டில் தான், ஜீவாலேருந்து என் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே இதில் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு அப்படி இருந்தனால தான் எங்களால் இதை பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னோட ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாரையும் மேடை கூப்பிட்டுட்டு நான் எல்லாரோட கேள்விக்கும் பதிலும் சொல்லிடுறேன். வந்துடுங்க, ஒரு ஃபோட்டோக்காக வந்து நின்றுங்க. ஸோ அட்சன் கோ டைரக்டர், பரத் பைப்லைன் மேனேஜர். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் வந்து நாங்கள் தொடங்கின நிறுவனம் மூலமாக பண்ணது. 85 விஎஃப்எக்ஸ்ங்கிற கம்பெனி. ஜீவா தான் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டைரக்டர். ஸோ நான் பிஹெச்டி பண்ணிருக்கப்ப ஜீவா விஷுவல் எஃபெக்ட்ஸ் கோர்ஸ் எடுத்து அடுத்த தளத்துக்கு போகணும்னா நம்ம படிப்பு ரொம்ப அவசியங்கிறது நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் இதுதான். நாங்கள் வந்து இதை பண்ணிட்டு இருக்கப்ப நான் வந்து பிஹெச்டி படிக்க போனேன், ஜீவா வந்து விஎஃப்எக்ஸ் படிக்க போனால். ஸோ அந்த ஒரு கேப்பில் படித்து முடிச்சு ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியை நாங்கள் இந்த படத்துக்காக தொடங்கி இன்னைக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கையும் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீவா தான் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் டைரக்டர், ஒரு முக்கியமான இன்னொரு டெக்னீஷியனும் கூட, மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாமல். ஸோ அண்ட் அது போக எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட்டை, அவரோட ப்ரொடக்ஷனை அவர் தான் ஹெட் பண்ணுறாரு. அவரையும் மேடை கலைக்கிறேன், வாசு அவர்கள், அவரையும் மேடை கலைக்கிறேன். தமிழண்டா மூமெண்ட்டுடைய ரிசர்ச் ஒர்க்ஸ் இளங்கோ அவர்கள் இந்த படத்துக்காகவும் நிறைய ரிசர்ச் பண்ணி கொடுத்தாரு, அவரையும் மேடை கலைக்கிறேன். எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாரையும் மேடை கலைக்கிறேன். அண்ட் இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தவங்க எல்லாருமே இதுதான் முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா. அவங்களுக்கு சினிமா கம்ப்ளீட்டா புதுசு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ இவன். ஸோ இவனுடைய ஸ்கில்ஸை எப்படி ஒரு சிஏ பையனை வச்சு என்ன பண்ண முடியும், அவனுக்கான டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரித்து அவன் ஃபுல்லாக அதுக்கான அக்கௌண்டிங் எல்லாமே அந்த இது பண்ணிப்பான், ரெக்குயர்மெண்ட்ஸ் எழுதிப்பான். ஸோ அப்படி தான் இதை பண்ணோம். ஸோ இந்த படத்தை வந்து இதுதான் எங்களுடைய டீம். அண்ட் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேடைக்கு வந்துருங்க. எங்களோட டீம் யாராவது, பார்த்திபன் நீங்கள் வந்துட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி ஜேபி எல்லாம் வந்துடலாம், எல்லாரும் டீமுக்கு வந்துருங்க. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் சதீஷ் பார்த்துக்கிறாரு. ஸோ சதீஷ்க்கு நன்றி. அண்ட் இதை வச்சு இப்படி படத்தை பண்ணோம். அண்ணன் கேட்ட மாதிரி இதில் என்ன புதுசாக இருக்குன்னா, இதுவே எங்களுக்கு புதுசு தானே. எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஒரு மொமெண்ட்டே புதுசு. இந்த படத்தில் என்ன, இந்த படத்தோடைய இதை ஒரு வரியில் சொல்லிடலாம். இதில் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிவபாக்கியார் அப்படிங்கிற ஒரு சித்தருடைய கவிதை ஒன்று இருக்கு. கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா, உதிர்ந்த பூவும் முறிந்த காயும் மீண்டு போய் மரம் புகா, இறந்தவர்கள் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாட்டு தான் இந்த படத்துடைய அடிக்கருத்து. அதாவது இன்னைக்கு வரைக்கும் ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இதை பிற்காலத்துல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா. எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் பட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அதுதான் வந்து சித்தர் 10ஆம் நூற்றாண்டுல சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெலவெண்டா இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை, சிவவாக்கியாருடைய பாட்டு இது. ஸோ அதை இந்த படத்துடைய அடிநாதமா, அதுதான் அந்த தீம் சாங்காகவும் நீங்க கிளிம்ஸ்ல பாத்தீங்க, இந்த படத்துடைய அடிநாதமா அது இருக்கு. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எடுத்தாலும் நீங்க திரையில பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமா இருக்குங்கிறத நாங்க பார்த்துட்டனால நாங்க நம்புறோம். பார்க்குற மக்களுக்கும் அது அப்படி இருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆனால் வேற ஏதாவதுனா கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி தான் என்ன புதுசா இருக்கு அப்படின்னா இதானே. படமே கொஞ்சம் தெரியல எப்படி இருக்கணும், மக்கள் பார்த்து தான் சொல்லணும். அவங்க சொல்றாங்க. ஆமாண்ணே, கடைசி உலக போர் அப்படிங்கிறது, அதாவது சித்தர் பாடலை சொன்னீங்க தமிழா, கடைசி உலக போர்னு கொஞ்சம் மாடானா ஒரு புரட்சிகரமான பேர் வச்சிருக்கீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த படத்துல என்ன புரட்சி பண்ணிருக்கீங்க, அந்த விஷயத்தை சொல்லுங்க. இல்ல நான் கடைசி உலக போர் அப்படின்னா என்னன்னா, முதலாவது உலக போர், 2ஆம் உலக போர், 3வது ஒரு உலக போர் நடந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நடந்துச்சுன்னா அதுதான் அந்த உலகத்துடைய கடைசி போரா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த உலகமே இருக்காதுங்கிற தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அழிந்து போய்விடும் உலகம் நாம் அனைவரும் சண்டையிட்டு கொண்டாளுங்கிற ஒரு கருத்து. ஸோ அதனாலதான் இந்த படத்துடைய பேர் கடைசி உலக போர் அப்படின்னு வச்சிருக்கோண்ணே. ரொம்ப நன்றி. ஏன்னா ஹாலிவுட் ஸ்டைல்ல பேர் இருக்க, அதனால எப்படி இருக்குன்னு கேட்டேன். இதுதானே, இது அதுக்கான பெயர் காரணம் இதுதான்.
அண்ட் இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களும் மேடை கலைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். மேடை வந்திருக்கிற சிங்கர்ஸ் எல்லாரும் ப்ளீஸ். சின்ன பொண்ணக்கா, கரிஷ்மா, மீனாட்சி இளையராஜா, கௌஷிக் கிருஷ், ராஜன் செல்லையா, ராகு, அண்ட் இந்த படத்துல என்னோட சேர்ந்து பாடல்கள் எழுதின விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர்கள். விக்னேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் படம் வந்து போன படம் பண்ணாரு, வீரன்ல ஒரு பாட்டு எழுதினாரு. இந்த அவர் ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்துல அனைத்து பாடல்களும் நானும் அவரும் தான் எழுதியிருக்கோம். ஸோ விக்னேஷ் ஸ்ரீகாந்த், இதுதான் இந்த படத்துடைய ராகுக்கு தான் முதல் படம். ஒவ்வொரு படத்துலையும் யாராவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த படத்துல ராகு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி டேலண்டட் யங்ஸ்டர். ஸோ கௌஷிக் கிருஷ் என் கூட அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க, கரிஷ்மா, இவங்க. உங்க மியூசிக்ல அந்த அம்மா எல்லாம் பாடி இருக்காங்களா? அண்ணா நானும் சின்ன பொண்ணாக்காவும் ஒரு காம்போனே. அந்த பாட்டுல ஒரு 2 வரையும் பாடி காட்டுங்க. கண்டிப்பாண்ணே. கண்ண மூடி நிக்க சொன்னா நிக்கணுமா, இல்ல கைய கட்டி நிக்க சொன்னா நிக்கணுமா, காலத்துக்கு ஏத்தபடி மாறணுமா, இல்ல வேட்டையாடி வெங்க இன்னும் ஓடணுமா, ஆல ஆல அடக்குற ஆல உடைக்கிறபடி நாங்க விளையாட, மேலே மேலே பறக்கணும் மேலே கழுகா மாறுவோம் மலை மேலே. பூம்பாஸ்டிக் வெட்டு 1 துண்டு 2. தேங்க்யூ காஸ். அக்கா கூட தொடர்ந்து பண்ற எல்லா பாடல்களுமே எனக்கு ஹிட் அமைஞ்சிருக்கு. வேங்கமவன் ஃபர்ஸ்ட் பாட்டாகட்டும், இப்போ இதாகட்டும். ஸோ இதுதான் எங்கள் படத்தில் வந்திருக்கு. சிங்கர்ஸ் எல்லாரும் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டைரக்ஷன் டீம் இந்த பக்கமும், சிங்கர்ஸ் இந்த பக்கமும். ஸோ நாங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே டீம் தான். இப்போ கான்சர்ட்டுக்கும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ இதுதான் எங்களுடைய டீம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். சார் இன்னொரு கேள்வி இருக்கா? ஓகே, கேட்கலாம், கேளுங்கண்ணே. ஃபோட்டோ எடுத்துக்கலாமாண்ணே? அடுத்து அவங்க காஸ்ட் அண்ட் க்ரூ கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ஆசையும் அது நிறைவேற்றிடுறேன். கேள்வி இருந்தால் கேட்கலாம், நான் அப்படியே பதில் சொல்லிடுறேன். நேரமின்மை காரணமாக தான் டக்குன்னு முடிக்கிறோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சதீஷ் சொன்னார். கேட்கலாமா? ஓகே, டன். தேங்க்யூ, நன்றி. நீங்கள் வருகை தந்ததுக்கு அனைவரும் நன்றி. இது முழுக்க நாங்கள் ஹேண்ட் பிக் பண்ணி உருவாக்கின டீம். இதில் இருக்கிற எல்லாருக்குமே இதான் ஃபர்ஸ்ட் படம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகும். இன்னும் நிறைய பேர்னால வர முடியல. ஸோ வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் டீம். இப்போ நடிக்கிறாங்க. ஆதிஜி, அதாவது உங்க படங்கள்ல வந்து இது கடைசி உலக போர், நான் உங்க படங்கள்ல வந்து காதல் போர் நல்லா இருக்கும். இந்த படத்துல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குது? காதலும் இருக்குண்ணே படத்துல, காதலும் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. ஆக்ஷன் இருக்கு, ஜானரா சொன்னா காதல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டம் தான் எடுத்திருக்கோண்ணே. ஸோ நாங்களும் ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதை ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கங்கிறது. லவ்வும் இருக்குண்ணே. படங்களில் மொத்தம் 9 பாட்டு இருக்குண்ணே. ஆனால் படத்தில் எந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்காக தான் வருது. படத்தில் எதுவுமே பாடல்களாக வரதில்லை. பட் ஆனால் படத்தில் 9 பாட்டு இருக்குது. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்கள் கிட்ட இருந்து. ஏன்னா நாங்கள் பொதுவாக என் படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அதே மாதிரி இப்போ இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகுதான் இப்போ பாதி அந்த அந்த பாடல், அந்த மாதிரி பாடல்களை பார்த்து தான் இப்போ பாடல்களே பாடி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் அந்த மெட்டை ஏற்ற இறக்கமாக பாடினீங்கல்ல. நான் தொடர்ந்து இப்போ தமிழண்டா இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள், ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழானாங்க. ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ரேப்பர் தான். ஸோ அவருடைய நடையிலுமே அந்த ரேப் இருக்குது. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற விஷயங்களில் கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம். கண்டிப்பாக அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகிறோம். அதே மாதிரி சுந்தர் சி சார் எப்போதும் உங்கள் படங்களை அதிகம் அவர் தயாரிப்பார். இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம், அவர் சீஃப் கெஸ்ட்டாக வர காரணம் என்ன? ஏன்னா இதில் ஜாஸ்தி லாபம் எடுத்துலாம் நீங்கள் எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா? ஆனால் லாபங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. எனக்கு வந்து என் ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப ஆசைனே. என்னோட ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை கிரியேட் பண்ணி நானே. ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர்னா அவருக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம், எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்குள்ளே படம் எடுக்கணும், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும், நான் இதுக்கு தான் செட் ஆவேன்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்கள் எங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுன்னு. ஸோ அதனால் வந்துட்டு இதை லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்குண்ணே. இந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் உடைச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைண்ணே. நாங்கள் வந்து அதான் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. இதுல இருந்து வந்தா
அடுத்து திரும்பவும் படம் எடுப்போனே அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே அண்ணன் தான் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு, எதிரா தம்பி அப்படின்னு. ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனா வந்தப்போ வந்து பாட்டு பண்ணிடுவியாடா சரணம் பல்லவினா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இனி வரைக்கும் அண்ணன் கரெக்டாக பண்ணிவிடு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு. ஸோ அண்ணனோட வாழ்த்து என்றைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு, என் பசங்களோட நட்பு இருக்குது, எனக்குள்ள நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து தொடர்ந்து ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குண்ணே. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்கிறத நாங்கள் நம்புகிறோண்ணே. இதை வந்து 20ஆம் தேதி மக்கள் தேட்டரில் பார்க்கும் பொழுது அதில் ரிசல்ட் தெரிஞ்சிடனே, அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோண்ணே. அண்ட் தொடர்ந்துனே உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்காரரு ஆனால் மவுண்ட் ரோட்ல குண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளோ பார்த்தா வந்தோன்னே ட்ரெய்லரு டப்பு டப்புன்னு மவுண்ட் ரோடே பிளாஸ்ட் பண்ணுறீங்களே, என்ன நோக்கம் அது? அண்ணா ஒரு போர் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் படத்துடைய கதைனே. ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் படம். ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. அது பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் நல்லா இருக்கும். படம் வந்த உடனே இது எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிடும்ண்ணே. சார் படத்தை நீங்கள் தான் ஓனாக ரிலீஸ் பண்ணுறீங்களா? ஆமாண்ணே. டென்கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே. படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தேட்டருக்குலாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அண்டு சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுண்ணே. ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோன்னே. இப்போ நாங்கள் தானே பண்ணுறோம் எல்லாமே. சார் இப்போ நீங்கள் இசையமைச்சது ஈஸியாக இருந்ததா, டைரக்ட் பண்ணது ஈஸியாக இருந்ததா, படம் எடுக்கிறது ஈஸியாக இருந்ததா? எல்லாமே ஈஸியாக தானே இருக்குது. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பிடிச்சி பண்ணுற எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்குண்ணே. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணே. ஐபிஎல்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா கதைக்கும்? இல்லைண்ணே, ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் இல்லை. இது உலகத்தில் என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குண்ணே. உலக அரசியலும் இருக்கு, எல்லாம் இது இருக்கு. பேர் வந்து உலக போர்னு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கடந்துட்டீங்க, அடுத்தது என்ன அரசியலுக்கு வர போறீங்களா? இல்லைண்ணே, நான் ஒரு கலைஞன். நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன். என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ, நான் நினச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குண்ணே. அது போக இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் வந்தோண்ணே. 2 பேர் ஆரம்பித்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோண்ணே. ஸோ அதனால் இது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் பசங்க அன்னைக்கெல்லாம் என் கூட இருந்த பசங்க, நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருந்தப்ப நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல், இன்ஃபேக்ட் நாங்களே அண்ணனை பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம் தெரில. நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது, அன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல 2 பசங்க கனவோட வந்திருக்கோம். அந்த டைமில் எங்கள் கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லா பசங்களும், கிட்டத்தட்ட ஹட்சன் எங்கள் கோ டைரக்டர், அவர் தான் என் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெட் பண்ணுவார். ஸோ எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வேறு மாதிரி, பொதுவான சினிமா சிஸ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஹட்சன் தான் ஹெட் பண்ணுறாரு. ஹட்சன் வந்து எனக்கு 12 வருஷமாக தெரியும். அவர் ஒரு இண்டிபெண்ட் பிபாய், அவர் அதாவது பிரேக் டான்சர், பிபாய், ஒரு கொரியோகிராஃபர், அவர் டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். இந்த படம் ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சிட்டேன் வாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, இந்த அஜய் வந்து சிஏ, அவன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தான். ஸோ இப்படி எங்கெங்கே யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு. அவ்வளோதான் இதில் விஷயம். இல்லை இதில் இன்னொன்று, படிப்பு முக்கியம் தான். நீங்கள் சொன்னது எல்லாம் படித்தவங்க தான். ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள். திறமை இருக்கிற பொழுது எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது. படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான். ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும். ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது. அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும், அதை எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம். ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை. தலை நிமிர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக, எனக்கு இந்த சினிமா கெரியரே இப்போ எனக்கு இது சரி இதெல்லாம் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போவேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட என் படிப்பு இருக்குது, அது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். நான் தலை நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது. அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான் அதில் விஷயம்.
டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இந்த படத்துல அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. டெக்னாலஜி 2 வகையா யூஸ் பண்ணலாம். அது ஒரு தீக்குச்சி தான். பத்துச்சுன்னா தீக்குச்சியை வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம், ஊரையும் அழிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத வச்சு தான் அதுக்கான பதில் இருக்கு. ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும். இல்ல 3ஆம் உலகப் போர் வந்து வாட்டர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் உலகப் போர் வாட்டர்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நீங்க வந்து கடைசி உலகப் போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க. ரெண்டுத்தும் டிஃபரெண்ட். இல்ல இது படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா புரியும் உங்களுக்கு. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. ஓகே, கான்செப்ட் கூட இப்போ 2-3 நாள் முன்னாடி நடந்தது. அதுல கூட ஏதோ பசங்க சண்டே ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் உங்க கான்செப்ட்ல அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஆனா இது வரைக்கும் கான்செப்டே நடக்கவே இல்லை. கோயம்புத்தூர்ல 2-3 நாள் முன்னாடி நடந்தது உங்களுக்கு. அப்போ அங்க வந்து காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு 200 பேர் இருக்கு, ஒரு 20,000 பேர் இருக்கிற இடத்துல 25,000 பேர் வந்தாங்கண்ணே அந்த கான்செர்ட்டுக்கு. அதுல டான்ஸ் ஆடுறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்க, ஏன்னு ஒரு 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 திருவிழாவில் நடக்கிற மாதிரி என்ன இடிச்சிட்ட அப்படின்னு இது பண்ண, உடனே சண்டை போட்ட அந்த 10 பேரை உடனே வெளில அமிச்சாச்சு. அது அங்க நடந்த மீதி 19,000 பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு. பட் அதை வந்து நீங்க இப்ப இதுல போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. ஒரு 10 பசங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படியே அவங்களை எனர்ஜியில் என்ஜாய் பண்றப்போ ஒன்று நடக்கும்ல. ஸோ அப்படி அவங்க 10 பேரை வெளியில அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான் அதோட விஷயம். அதுல ஒரு இதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து உங்களுடைய ஆல்பம் சாங் தான் எல்லாமே எதிர்பார்க்கறது. இப்போ நீங்க ப்ரொடக்ஷன்ல வேற இறங்கிட்டீங்க. ஆல்பம் சாங் கான்செப்ட் வருமா இல்லை இதோட க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ எஃப்ஜேலாம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அவன் இன்னைக்கு திரைப்படங்கள் வந்துருக்கான். நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கண்ணே. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பேசும்போது நிறைய ப்ரொடியூசரோட குறுக்கீடுகள் வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து தனியாக ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சேன்ட்டு. ஸோ யாரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? குறுக்கீடு கிடையாதுண்ணே, குறுக்கீடுன்னு சொல்லலை. ப்ரொடியூசர் வந்து இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும்லண்ணே. ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தானே போடணும். ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்தில் சரியான முயற்சி. அப்போ நம்ம ஒரு அதை தாண்டி ஒரு இல்லைன்னா அவங்க நம்ம அப்பாவாக இருக்கணும், அண்ணனாக இருக்கணும், சொந்தக்காரங்களாக இருந்தால் அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு ஒன்று பண்ணலாம். அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு படம் எடுக்கும் பொழுது நானே தான் என் மேலே நம்பிக்கை வச்சுக்க முடியும், என் பசங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நான் கொண்டு வரணும்னா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் இதை சொல்கிறேன். இதில் குறுக்கீடெல்லாம் இல்லைண்ணே, குறுக்கீடெல்லாம் இருக்காது. குறுக்கீடு இருந்தாலும் அதில் இது இருக்காது, லாஜிக் இல்லைல்ல. எப்படி குறுக்கிட முடியும்? யாரும் அப்படி குறுக்கிட மாட்டாங்க. சரி, நீங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது சொன்னாங்க எல்லாருமே 15 வருஷம் 20 வருஷம் 18 வருஷம்னாங்க. ஆக்சுவலாக என்னென்ன பார்த்தா உங்களுக்கு 25 வயசு மாதிரி தான் தெரியுது. உங்களோட வயசு என்ன? எல்லாருமே வந்து உங்களோட இளமையின் ரகசியம் என்ன? ஒன்றும் இல்லை, 2005 நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னுடைய முதல் மிக்ஸ் டேப் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து ட்ராவல் ஆக ஆரம்பித்தோம் நானும் ஜீவாவும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்பே ஆரம்பிச்சிட்டேனே. எனக்கு மேடைகளும் வாய்ப்பும் இல்லை, ஏன்னா எனக்கு யாரையும் தெரியல. நான் சென்னைக்கு வரதுக்கே அங்கேருந்து நான் காலேஜ் முடிச்சு எனக்கு காசு சேர்க்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால் சென்னையே கிளம்பி வர முடிஞ்சுது. ஸோ சென்னை வந்து ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் எனக்கு லக்கிலி இப்போ அண்ணனை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சி. சுந்தரனை வந்து எனக்கு ஒரு இசையமைப்பாளர் ஒரு வாய்ப்பு தராரு. நாங்கள் 2005 பாட்டு போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கான அதாவது நான் சுந்தரண்ணாவோட முதல் படம் சைன் பண்ணுறப்பவே எனக்குன்னு ஒரு அண்ணனே சொல்லுவார், இப்போ ஆம்பளை லான்ச்சில் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமாக சேர்த்த ஃபேன்ஸ். எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு மேலே வர்றதுக்கு அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் இந்த வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இத்தனை தமிழண்டா மூவ்மெண்ட், அண்டர் கிரவுண்ட் ட்ரைப், இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோதான். அதில் நிறைய பேர் கூட ட்ராவல் ஆயிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப அவர் எனக்கு பேக்ரப் டான்ஸராக இருந்தார். ஸோ அவர் வந்து அவங்க எங்கள் பின்னாடி டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆகிட்டோம். ஸோ அந்த இதனால அவ்வளோ வருஷமாக தெரியுது. ஓகேண்ணா, டன், தேங்க்யூ. கடைசியாக இந்த படத்துடைய காஸ்ட் அனைவரையும் மேடை கலைத்து ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கணும். அதுக்கு நடுவில் எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்கள் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீடியா சேர்ந்த நிறைய பேர் வந்து தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 20ஆம் தேதி படம் தியேட்டர்ல வருது, பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
ப்ரமோஷன்ஸ் அரேஞ்ச் பண்ண சதீஷுக்கும் ஷோவை ரன் பண்ண விஜய்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் கம்மிங். நன்றி, வணக்கம்.